ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம த எக்ஸ்பான்ஸ் டிவி சீரிஸ் உடைய 2வது சீசனை ஆரம்பிக்க போறோம். இது 2வது சீசனா? அப்போ முதல் சீசன் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லா ப்ளே ஆகும். அதை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த செகண்ட் சீசனை கண்டினியூ பண்ணுங்க. ஏற்கனவே இந்த சீரிஸை ஃபாலோ பண்ணவங்களுக்கு கதை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப். மக்கள் எல்லாரும் பூமியை தாண்டி சோலார் சிஸ்டத்துல எங்கெல்லாம் இடம் இருக்குமோ எல்லா இடத்துலயும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பூமியோடைய செக்ரட்டரி ஜெனரல் என்ன பண்றாரு, ஸ்பேஸ்ல வாழ்றவங்களுக்கும் பூமிக்கும் நடுவுல சண்டை வரணும், அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனி கூட சேர்ந்துட்டு பிளான் பண்றாரு. இதனால ஏகப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்படுது. அந்த பிரைவேட் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா புரோட்டோமாலிகுல் அப்படின்ற ஒரு லைஃப் ஃபார்மை ஸ்பேஸ்ல வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. இதுக்கு ஈரோஸ்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டேஷன் தான் பலிகாடு. அந்த புரோட்டோமாலிகுல்ஸை டெஸ்ட் பண்றதுக்காக அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அதை பரப்பி விடுறாங்க. இன்ஃபெக்ட் ஆன எல்லாருமே இறந்துடுறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த புரோட்டோமாலிகுல் சாதாரண ஃபங்கஸ் மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுல பரப்பி விட்டக்கு அப்புறமேட்டு அது ஒரு மனுஷனோட உருவத்தை காப்பி பண்ற அளவுக்கு பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும். இது வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்திருப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத இந்த சீசன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான சீரிஸ்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல கிறிஸ்டினை காமிக்கிறாங்க. அவங்க நியூஸ்ல ஃப்ரெட்டை பத்தி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா, இவங்களோட ஹெட் சொன்னான்ல டானஜர் ஷிப்பை அழிச்சதுக்கு ஃப்ரெட் தான் காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்த இவங்க டிவி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அங்க பேசி முடிச்சுட்டு வெளியே வராங்க. வேற ஏதோ இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல ஏறலான்ட்டு போகும்போது எங்கேயோ இருந்து ஒரு மிசைல் வந்து அட்டாக் பண்ணுது. ஜஸ்ட் மிஸ். அவங்களுக்கு போன் மட்டும் வரலன்னா அந்த ஹெலிகாப்டர்ல ஏறி இருப்பாங்க. அதோட சேர்த்து இவங்களும் இறந்திருப்பாங்க. நல்ல வேலை போன் வந்ததுனால தப்பிச்சாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மார்ஸை காமிக்கிறாங்க. மார்ஸை யாரோ தாக்கிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான சண்டை. என்னடா அந்த ஹெட் பையன் நினைச்ச மாதிரியே வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலா அவங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை போர் ஆரம்பிச்சுச்சுன்னா நம்ம எப்படி சண்டை போடணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் இவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. என்னன்னா, ஃபோபி ஸ்டேஷன்ல போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது. உடனே அங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்த எல்லாரும் தன்னோட ஃபேமிலிக்கு போய் பாய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்போ அந்த டீமுடைய லீடர் மாதிரி ஒருத்தவங்க, அவங்க பேரு கன்னி, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இடத்த பாக்குறாங்க. அதே இடத்த இவங்க ஒரு சிமுலேஷன்ல போட்டு பாக்குறாங்க. பார்த்தா 100 வருஷத்துக்கு கழிச்சு இந்த இடம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி பசுமையா இருக்கும். சோ பாலைவனம் மாதிரி இருக்க மார்ஸை இந்த மாதிரி மாத்துறதுக்காக இவங்க சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதை அவங்க ரொம்ப ஏக்கமா பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. சோ இவங்க போறதுக்கு முன்னாடி அந்த டானஜர் ஷிப் இருந்துச்சுல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்திருப்போம். அவங்க அந்த ஃபோபி ஸ்டேஷனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போயிருப்பாங்க. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோஸ், போட்டோஸ் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ஒரே ஐஸா இருக்கு. அப்புறம் அங்க இருக்க டெட் பாடிஸ் எல்லாம் உறைஞ்சு போயிருக்கு. அங்க என்ன நடந்துச்சுன்னு இவங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. சோ நேரா போய் பார்த்தாதான் தெரியும்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் ஒரு ஷிப்ல கிளம்பி போறாங்க. அப்படி இவங்க போய்கிட்டு இருக்கும் போது இவங்க ஷிப்பை ஓவர் டேக் பண்ணி ஒரு ஷிப்பு போகுது. யாரோடதுன்னு பார்த்தா பூமியோடைய ஷிப்பு. சோ நம்மளுக்கு முன்னாடி இவங்க முந்திக்கிட்டு அந்த ஃபோபி ஸ்டேஷனுக்கு போறாங்கன்னா பூமியில இருக்கவங்க அந்த ஸ்டேஷன்ல இருக்க எதையோ ஒண்ணு மறைக்க நினைக்கிறாங்க. அதை நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 மிசைலை லான்ச் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த மாதிரி மிசைலை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் பூமிக்கு தெரிய வந்து அங்க இருக்க பெரிய தலைகள் எல்லாமே மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்க. இப்ப மார்ஷியன்ஸ் எப்படி பூமி தான் எதையோ ஒண்ணு மறைக்க நினைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டா பூமி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அந்த ஸ்டேஷனுக்கு போறதை தடுக்கிறாங்களே, சோ அப்ப மார்ஷியன்ஸ் தான் அங்க எதையோ மறைச்சு வச்சிருக்காங்க, அங்க இன்னமும் கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷியன்ஸ் மேல பூமியில இருக்கவங்க சந்தேகப்படுறாங்க. இப்ப இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த ஹெட் பையன் என்ன பண்றான், எப்படியாச்சும் சண்டையை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் பதிலுக்கு மிசைலை லான்ச் பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம் அப்படின்றான். ஆனா கிறிஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, மார்ஸுக்கு நல்லாவே தெரியும் அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா பதிலுக்கு நம்மளும் அட்டாக் பண்ணுவோம். அப்படி அட்டாக் நடந்துச்சுன்னா அவங்க சைடு உயிரிழப்பு நிறைய இருக்கும். சோ தங்களோட மக்கள் சாவாங்கன்னு தெரிஞ்சு வேணும்னே இவங்க இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. மேபி இது நம்மளுக்கு கொடுக்குற வார்னிங்கா இருக்கலாம். அதனால நம்ம அவசரப்பட்டு அட்டாக் பண்ணாம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அவங்க சப்போஸ் நம்மள அட்டாக் பண்ணாங்கன்னா அடுத்த நிமிஷமே நம்ம தாக்குதல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் சொல்றாங்க. அங்க இருக்க எல்லாருக்கும் இதா சரின்னு படுது. சரி நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இந்த ஹெட் பாயிலுக்கு பல்ப் ஆயிடுது. அந்த பக்கம் ஸ்பேஸ்ல பார்த்தா நம்ம கிறிஸ்டின் நினைச்ச மாதிரி தான் அந்த மிசைல் பூமியோட ஷிப்பை அட்டாக் பண்ணாம அவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டு ஃபோபி ஸ்டேஷனை அழிக்குது. ஆக மொத்தம் அந்த ஃபோபி ஸ்டேஷன்ல என்ன இருக்குதுன்னு மார்ஸ்ல இருக்கவங்களுக்கும் தெரியாது, பூமியில இருக்கவங்களுக்கும் தெரியாது. ஆனா மாத்தி மாத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மார்ஸ்காரங்க அந்த ஃபோபி ஸ்டேஷனை அழிச்சிட்டாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ராட்ச நாட்டிய காமிக்கிறாங்க. இந்த ஷிப் யாரோடதுன்னு தெரியும்ல, ஹோல்டனோட ஷிப். இப்போ இவங்க டைகோ ஸ்டேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இருக்க ஆலெக்ஸை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ஈரோ ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வரும்போது அங்க இருக்க சில மக்களையும் காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்க அந்த புரோட்டோ மாலிகூல்ஸால இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செக் பண்ணி பாக்குறாங்க. யாருக்குமே அஃபெக்ட் ஆகல. இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறது ஆலெக்ஸ் தான். இன்னொரு பக்கம் நம்ம ஹோல்டன், அவரு தப்பிச்சு வந்துட்டாரு. ஆனா அந்த ரேடியேஷன்லயே ரொம்ப நேரம் இருந்ததுனால அவரோட உடம்புக்குள்ள கேன்சர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. மில்லருக்கும் இவருக்கும் சேர்த்து தான் பாக்குறாங்க. அப்போ ஹோல்டன் நயோமி கிட்ட சொல்றாரு, நல்ல வேலை வெறும் கேன்சர் தான் வந்திருக்கு,
இருக்கு, அந்த புரோட்டோ மாலிகூல்ஸால அஃபெக்ட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே நயோமியோட காதுக்குள்ள இருந்து அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் பறந்து வெளியே வருது. அவ்வளவுதான். இப்ப இவரோட உடம்ப பார்த்தா அப்படியே ஒரு உடம்பு ஃபுல்லா அந்த மாலிகூல்ஸ் பரவுது. ஜூலி எப்படி இறந்து போனாங்க அதே மாதிரியே இவரோட வாய்க்குள்ள இருந்து அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் வெளியே வர அப்படியே இவரு சாயறாரு. டக்குன்னு துடிச்சு பிடிச்சி எழுந்தா அது வெறும் கனவு தான். அடுத்து ஏமஸ் என்ன பண்றாருன்னு பார்த்தா, இவங்க ஒரு ஸ்டெல்த் ஷிப்பை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்திருப்பாங்களே, அங்க கூட ஒரு சேஃப் பார்த்திருப்பாங்களே, அந்த சேஃபை கையோட எடுத்துட்டு வந்திருப்பாங்க புள்ள. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாமேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா எதையோ ஒண்ணு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுக்கிறாங்களே, அது வேற எதுவும் இல்ல, புரோட்டோ மாலிகூல்ஸ் உடைய சாம்பிள்ஸ். அதுக்கடுத்து ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோல ஆண்டோனி பைய பேசிட்டு இருக்கான் அந்த புரோட்டோ மாலிகூல்ஸை பத்தி தான். என்ன சொல்றானா, இவங்க ஹீரோ ஸ்டேஷன்ல எதுக்காக இதை பரப்பி விட்டுருப்பாங்கன்னா, ஆக்சுவலா அந்த புரோட்டோ மாலிகூல் வந்து ஒரு லைஃப் ஃபார்ம் மாதிரி, அதுவும் ஒரு உயிரினம் தான். அந்த உயிரினம் சோலார் சிஸ்டத்தை தாண்டி உயிரோட இருக்குமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக தான் இந்த ஹீரோ ஸ்டேஷன்ல பரப்பி விட்டுருப்பாங்க. ஏன்னா இந்த ஹீரோ ஸ்டேஷன் வந்து அப்படியே சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கு. அதனாலதான் இப்படிப்பட்ட வேலையை பண்ணிருப்பாங்க போல இருக்கு. இவங்க நினைச்ச மாதிரியே சோலார் சிஸ்டத்தை தாண்டி அந்த புரோட்டோ மாலிகூல்ஸால உயிரோட இருக்க முடியுது. ஆடா பாவிகளா, இதுக்காக யாடா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, இவங்க கிட்ட அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் உடைய சாம்பிள்ஸ் இருக்குல்ல, இது வேற யாருக்கும் கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சாம்பிளை ஒரு மிசைல்ல வச்சு சூரியனை நோக்கி அனுப்பி விட்டு அந்த சாம்பிளை அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மத்த எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நயோமி என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா அது என்னன்னே இவங்களுக்கு தெரியாது. மேபி இதை வச்சு இவங்களால வேக்சினை கூட உருவாக்க முடியும். அப்படி வேக்சின் மட்டும் கிடைச்சிச்சுன்னா ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்கவங்கள இவங்களால காப்பாற்ற முடியும். சோ இதை அழிக்கிறதுக்கு பதிலா நம்ம மத்தவங்க கைக்கு கிடைக்காம ஒளிச்சு வச்சிடலாம். இங்கதான் நிறைய எரிக்கற்கள் இருக்குல்ல, அந்த கல்லுங்க பின்னாடி ஒளிச்சு வச்சிட்டோம்னா யாருக்குமே தெரியாது. ஹீரோ ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வந்தது நம்ம மட்டும் தான், வேற யாருமே நம்ம வந்ததை பார்க்கல. அதனால இந்த சாம்பிள்ஸை ஒளிச்சு வைக்கிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அந்த ஒளிச்சு வைக்கிற வேலையை பண்றது அலெக்ஸ் தான். பயங்கரமான பதட்டம். ஏன்னா லைட்டா மிஸ் ஆகி எதுலயாச்சும் இடிச்சா கூட அவ்வளவுதான், அந்த சாம்பிளோட சேர்த்து அந்த மிசைலும் வெடிச்சிடும், எல்லாமே வீணா போயிடும். சோ பயங்கர பயத்தோட அதை கண்ட்ரோல் பண்றாரு. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அதை மேனேஜ் பண்ணி அங்க இருக்க எரிக்கற்கள் பின்னாடி ஒளிய வச்சிடறாரு. அடுத்து இந்த மில்லருக்கும் ஏமஸுக்கும் சுத்தமா செட் ஆகல. ஏன்னா மில்லருடைய ஃப்ரெண்டை ஏமஸ் கொன்னுட்டான். அந்த ஒரு காண்டுல போயிட்டு மில்லர் ஏமஸ் கிட்ட பேச வாக்கிய தகராறு ஆகுது. அப்புறம் கை சண்டையே ஆயிடுது. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இவங்க என்னடா இந்த சீரீஸ் ஃபுல்லாவே இப்படிதான் அடிச்சுக்க போறாங்களான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல சமாதானம் ஆயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல டைகோ ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் ஃப்ரெட்டுக்கு செம்ம காண்டு. ஏன்னா இவர் என்ன வேலைக்காக அமைச்சிருப்பாரு, பொலான்ஸ்கியை காப்பாத்தி கூட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஆட்கள் அங்க போனதும் பொலான்ஸ்கியை தேட போயிட்டு அங்க நம்ம ஜூலி இறந்து போய் கிடப்பாங்க. அப்படியே பெரிய பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். இதுல இவங்க ஃப்ரெட்டு கிட்ட இன்ஃபர்மேஷனை சொல்லவே மறந்துட்டாங்க. சோ அந்த காண்டுல தான் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் தான் ஹீரோ ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு, இவங்க என்னெல்லாம் பார்த்தாங்க அப்படின்றத ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொல்லிட்டு ஃப்ரெட்டு கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஆனா ஃப்ரெட் உதவி செய்ய மறுத்துறாரு. ஏன்னா ஆல்ரெடி இவரு மேல தேவையில்லாத பழிய போட்டுட்டு இருக்காங்க. டானேஜர் அழிச்சது இவரு தான், நடக்கிற பிரச்சனைக்கு காரணமே ஃப்ரெட்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு தேவையில்லாம இவர் மேல பழி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் இவர் இந்த பிரச்சனைக்குள்ள வந்தாருன்னா அவ்வளவுதான், மொத்தமா எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் பிரச்சனையோட ஆரம்பமே அப்படின்னு சொல்லிட்டு முத்திர குத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு இவரு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாரு. அப்போ மில்லர் அப்படியே லைட்டா எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறாரு. ஜூலி உங்க குரூப்பை சேர்ந்தவ, ஓபிஎல் என்ன சொல்றீங்களோ அது எல்லாத்துக்கும் அவ கேள்வியே கேட்காம வேலை பார்த்தா. உங்களுக்காக தான் அவ எல்லாத்தையும் பண்ணா. கடைசியில அவ செத்தே போயிட்டா. இப்ப மட்டும் நம்ம எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டோம்னா அவ செத்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். சோ மத்தவங்களுக்காக இல்லைனாலும் ஜூலிக்காக நீங்க ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மில்லர் கொஞ்சம் எமோஷனலா பேசுறாரா. இதெல்லாம் கேட்கிற ஃப்ரெட் கொஞ்சம் மனசு இறங்கி ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிறாரு. சரி இவங்க அப்படி என்ன பண்ண போறாங்க, என்னதான் பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வேற ஒரு ஸ்டேஷனுக்கு போயிருக்கும். அந்த ஸ்டேஷனை பிடிச்சி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தோம்னா என்ன நடக்குது நம்மளுக்கு ஓரளவுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஸ்டேஷனை அட்டாக் பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க. போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஷனை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு ஸ்டெல்த் ஷிப் இருக்கு. அந்த ஷிப் அழிச்சாதான் இவங்களால அந்த ஸ்டேஷனுக்குள்ள போக முடியும். சோ அந்த ஷிப்பை எப்படிலாம் டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் ஒரு சிமுலேஷன்ல சண்டை போட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பூமியில அந்த ஹெட் பைய சும்மா இருக்கிற மாதிரி இல்ல. இப்ப என்ன சொல்றானா, நம்ம மார்ஸுக்கு பயத்தை காமிக்கணும். ஆக்சுவலா போபி ஸ்டேஷன்ல இருக்க எதையோ ஒண்ணு அவங்க மறைக்க நினைச்சு சுத்தமா அழிச்சிட்டாங்க. அதனால அவங்களோட பிளான் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. இதை பார்த்துட்டு நம்ம ஒதுங்கிட்டோம்னா நம்ம பயந்துட்டோம்னு நினைச்சுப்பாங்க. சோ அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கற மாதிரி அவங்களுக்கு பயத்தை காமிக்கணும். அதுக்காக மார்ஸோடைய ஒரு நிலாவை நம்ம அட்டாக் பண்ணலாம். அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட் பைய மறுபடியும் ட்விஸ்ட் பண்ணி விட பாக்குறானா. அப்ப அந்த இடத்துல இருக்க ஒரு கமாண்டர் என்ன சொல்றாரு, நீங்க தேவையில்லாத வேலை பாக்குறீங்க, இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா சண்டை வரும், அது தெரிஞ்சும் நீங்க அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு கொஞ்சம் எதிர்த்து பேச ஹெட்டுக்கு அடுப்பாயிடுறான். நாங்க என்ன சொல்றோமோ அதை செய்யறதுக்கு தான் நீ இருக்க, நீ எதுக்கு தேவையில்லாம அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த கமாண்டருக்கு கோவம் வந்துருது. போங்கடா நீங்களும் உங்க பதவியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டர் பதவியை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாரு. அப்புறம் கிறிஸ்டின் தனியா போயிட்டு அந்த கமாண்டர் கிட்ட பேசுறாங்க. ஃப்ரெட்டை பத்தி தான் கேக்குறாங்க. ஆக்சுவலா இந்த ஃப்ரெட் யூஎஸ் மிலிட்டரியை விட்டுட்டு ஓபிஎல்ல போய் சேர்ந்திருப்பாரு. அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு
யூஎஸ் கவர்மெண்ட் எல்லாருமே எப்படியாச்சும் அந்த ஃப்ரெட்டை சாவடிச்சிடணும், அவனை கொன்னுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா இந்த கமாண்டர் மட்டும் சைலண்டாவே இருந்திருப்பாரு. ஃப்ரெட்டை பத்தி ஏதாச்சும் தப்பா பேசினா பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. அதனாலதான் என்ன விஷயம்னு கேக்குறாங்களா, அப்பதான் ஃப்ரெட்டை பத்தின உண்மையை அந்த கமாண்டர் சொல்றாரு. ஆக்சுவலா ஃப்ரெட் ஒரு கெட்டவன், பயங்கர கொடூரமானவன் அப்படின்ட்டு அவனுக்கு பேர் எப்படி வந்துச்சு, ஆண்டர்சன் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரும் சரண்டர் ஆனதுக்கு அப்புறமும் அந்த ஸ்டேஷனை அந்த பையன் மொத்தமா அழிச்சிட்டான். அதனாலதான் இவனை ரொம்ப கொடூரமானவன் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா நடந்த உண்மை என்னன்னு பார்த்தா, அந்த ஸ்டேஷன்ல இருக்க யாருமே சரண்டர் ஆகல அப்படின்னு தான் இவனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அதனாலதான் அவன் அந்த ஸ்டேஷனை அழிச்சிருப்பான். அடுத்து கொஞ்ச நாள்லயே நம்ம கிட்ட பொய் சொல்லிதான் அந்த ஸ்டேஷனை அழிக்க வச்சிருக்காங்கன்ற உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த ஃப்ரெட் பைய யூஎஸ் மிலிட்டரியை விட்டுட்டு ஓபிஎல சேர்ந்திருப்பான். இந்த உண்மை இப்பதான் கமாண்டர் மூலியமா கிறிஸ்டியனுக்கு தெரிய வருது. அதே சமயம் இந்த பக்கம் அந்த ஹெட் பையன் அவன் பிளான் பண்ண மாதிரியே செயல்படுத்திட்டான். மார்ஸோடைய நிலாவை அட்டாக் பண்ணிட்டான். இதனால மார்ஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் செம கடுப்பு. அதாவது நம்ம கன்னியோட டீம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அவ்வளவுதான் காய்ஸ், எல்லாமே முடிஞ்சு. இதுக்கப்புறம் போர் ஆரம்பிச்சிடும், நம்ம அதுக்குள்ள நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு பூமி அட்டாக் பண்ணலாமே சொல்லிட்டு போறாங்க. ஆனா கன்னியோட ஹெட் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம அட்டாக் பண்ணலாம் போக போறது கிடையாது, உங்களுக்கு வேற ஒரு வேலை இருக்கு, அங்க போய் எஸ்கார்ட் பண்ற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலையை அமுச்சு விட்டுறாங்க. ஏன்னு தெரியல. இந்த மாதிரி இந்த ஹெட் பைய குட்டையை குழப்பற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க கிறிஸ்டின் என்ன பண்றாங்க, யாருக்குமே தெரியாம ஃப்ரெட் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அது ஃப்ரெட்டுக்கும் பத்திரமா போய் சேருது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, நியூஸ்ல நான் உன்னை பத்தி சொன்னது எல்லாமே போய், அது என்னோட பாதுகாப்புக்காக தான் சொன்னேன், நான் மட்டும் உனக்கு சப்போர்ட் பண்ணனா கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க என்ன போட்டு தள்ளிடுவாங்க, அதுக்காக தான் உன்னை அப்படி டேமேஜ் பண்ணி பேசினேன், நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் நம்புறேன், போர் வராம தடுக்கிறதுக்கு உன்கிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருந்தா உடனடியா அதை எனக்கு அனுப்பிவிடு, நிலைமை கைமீறி போறதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி ஆகணும், அதுக்கு எனக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுருக்காங்க. அது ஃப்ரெட்டுக்கும் ரீச் ஆயிடுது. ஆக்சுவலா இப்ப இவரு ஹெல்ப் பண்ணாருன்னா இவருக்குமே ஆபத்து, பூமியில இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லிட்டு ஓபிஎல இருக்கவங்களே இவர் அடிப்பாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஸ்பேஸ்ல இருக்க ஹோல்டனை காமிக்கிறாங்க. அவங்க அந்த ஸ்டேஷனை அட்டாக் பண்றதுக்காக ராஜ்நாட்டி ஷிப்ல கிளம்பியாச்சு. ஆனா அப்படியே போனாங்கன்னா இவங்க ஷிப்பை கண்டுபிடிச்சு அந்த ஸ்டெல்த் ஷிப்பை அட்டாக் பண்ணிடும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஃப்ரெட்டோடைய ஷிப்புக்கு பின்னாடியே மறைஞ்சிக்கிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை 2 பாடுல கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு பாடுக்குள்ள நம்ம மில்லரும் இருக்காரு. அப்பதான் அந்த இடத்துல டியோகோவை மீட் பண்றாரு. இந்த டியோகோ யாருன்னு தெரியுதா, ஸ்பேஸ்ல தன்னந்தனியா தள்ளி விடப்பட்டு போனானே அவனோட அங்கிளால, அந்த பையதான். யாரு காப்பாத்தினா என்ன ஏதுன்னு தெரியல, இப்ப இந்த இடத்துல இருக்கான். ஸ்டேஷன் கிட்ட வந்ததும் இவங்க ஓப்பனா வெளியே வராங்க. இந்த ராஜ்நாட்டி ஷிப்பை பார்த்த அடுத்த நிமிஷமே அந்த ஸ்டெல்த் ஷிப் அட்டாக் பண்றதுக்காக வருது. அலெக்ஸ் தான் ஷிப்பை ஓட்டுறாரு. டக்குன்னு என்ன பண்றாரு, அந்த ஸ்டேஷனுக்கு நடுவுல போய் ஒளிஞ்சிக்கிறாரு. இதுல இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஏன்னா அந்த ஸ்டேஷனுக்கு நடுவுல இருக்கும் போது ஸ்டெல்த் ஷிப்னால அட்டாக் பண்ண முடியாது. அப்படி அட்டாக் நடந்துச்சுன்னா இந்த ஸ்டேஷனுமே டேமேஜ் ஆகும். இதை வச்சே நம்ம கொஞ்ச நேரம் ஓட்டிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஃப்ரெட் என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருக்க அந்த 2 பாடியுமே ரிலீஸ் பண்ணிடுறாரு. அந்த 2 பாடும் இப்ப இந்த ஸ்டேஷனை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த சமயம் தான் இவங்க எதிர்பாராத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஸ்டேஷன்லயே ஒரு கன் இருக்கு. அந்த கன் இப்ப அப்படியே ஸ்லோவா திரும்பி இங்க வந்துகிட்டு இருக்க பாடை அட்டாக் பண்ணிடுது. அவ்வளவுதான், ஒரு பாடு காலி, உள்ள இருக்க எல்லாருமே செத்துட்டாங்க. இன்னொரு பாடியும் அட்டாக் பண்றதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்குள்ள எப்படியாச்சும் நம்ம அந்த கன்னை அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனையே பாதுகாப்பா வச்சுக்கிட்டு மறைஞ்சு வெளியே வந்து டக்குன்னு அட்டாக் பண்றாரு. இதனால அந்த கன்னும் அழிக்கப்படுது, பாடும் காப்பாற்றப்படுது. அதே டெக்னிக் தான் அந்த ஸ்டெல்த் ஷிப்புக்கும். ஸ்டேஷனையே பாடி கார்டா வச்சு டக்குன்னு எதிர்பாராத நேரத்துல அந்த ஸ்டெல்த் ஷிப் முன்னாடி வந்து அட்டாக் பண்ணி அந்த ஷிப்பை காலி பண்ணிடுறாங்க. நல்ல வேலை மில்லர் வந்த பாடுக்கு ஒன்னும் ஆகல, அவர் உயிரோட தான் இருக்காரு. சேஃபா அந்த ஸ்டேஷனுக்குள்ள எல்லாரும் வராங்க. பயங்கரமா கவர்லாம் எடுத்துட்டு போய் பார்த்தா உள்ள யாரையுமே காணோம். இதுக்குதான் இவ்வளவு சீனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டியோகா பையன் கலாய்ச்சின்னு சிரிக்கிறான் பாருங்க. அவன் சிரிக்கிற அடுத்த நிமிஷமே அவனோட தலை செதறுது. அவ்வளவுதான், அதை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிக்கிறாங்க. யார சுடுறோம் என்ன ஏதுன்னுலாம் தெரியல. அவங்க வாட்டுக்கு டப்படப்படப்பன்னு சுடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நிறுத்திட்டு டியோகோவை போய் பார்க்கலாமேட்டு பார்த்தா அந்த பையன் சாகாம உயிரோட தான் இருக்கான். ஏன்னா அவனை ஒரு டூப்ளிகேட் கன்ல தான் சுட்டிருப்பாங்க போல இருக்கு. பாக்குறதுக்கு ஏதோ ஜெல்லி மாதிரி இருக்கு. ஐயோ இது தெரியாம நம்ம வேற சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஆப்போசிட்ல சுட்ட எல்லாருமே அங்க செத்து போய் கிடக்குறாங்க. சோ இது பார்க்க எப்படி இருக்குன்னா, இவங்களோட சேஃப்டிக்காக, அதாவது இவங்களை அட்டாக் பண்ணாங்களா இப்ப ஜெல்லி கன்னை வச்சு, அவங்களே மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு செத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேஃப்டிக்காக அந்த கன்னை அவங்களுக்கு கொடுத்துட்டு போன மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும் ஒன்னும் புரியலேன்னு சொல்லிட்டு எல்லாருமே புரியாம குழப்பத்தோட உள்ள போறாங்க. அப்படி போனதும் பார்த்தா ஒரு 6 பேர், அவங்க பாக்குறதுக்கு சயின்டிஸ்ட் மாதிரி இருக்காங்க. வர்ச்சுவல் ரியாலிட்டியில ஹெட்செட் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த 6 பேரும் போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அப்படியே காத்துலயே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைய வச்சு. மில்லர்ல கிட்ட போயிட்டு அவ்வளவுதான் உங்களை அரெஸ்ட் பண்ற, ஒழுங்கா எந்திரிங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. மூஞ்சி கிட்ட போய் கை காட்டினா அப்பயும் அவங்க எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அவங்க வாட்டுக்கு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கடுப்பாயிட்டு மில்லர் அந்த வயர்லாம் புடுங்கி விட்டுறாரு. அவ்வளவுதான், அந்த விஆர் கட்டான அடுத்த நிமிஷமே எல்லாருமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அட்டாக் பண்ண வராங்க. இதனால மில்லர் கூட வந்தவங்க எல்லாருமே டபடபன்னு சுட ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் 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 இருங்கடா, ஏன்டா அப்படி சுடுறீங்க, இவங்க உயிரோட இருந்தா தாண்டா நம்மளுக்கு ஏதாச்சும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா
6 பேர்ல ஒரே ஒருத்தரை மட்டும் காப்பாத்தி அனுப்பி விடுறாரு. அப்பா சாமி நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, கூட வந்தா ஒன்னுத்தையும் கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு, நானே தனியா போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து எல்லாருமே இந்த இடத்துல தனியா விட்டுட்டு நம்ம மில்லர் மட்டும் போறாரு. அங்க போனா அந்த ஆண்டோனி பையன் இருக்கான், அவ்வளவுதான் அவன் அப்படியே வளைச்சு பிடிக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணி திரும்ப கூட்டு போய்கிட்டு இருக்கும் போது அந்த பையன் என்ன சொல்றானா, ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரையுமே இன்ஃபெக்ட் பண்ணதுக்கு காரணம் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஃபோபி ஸ்டேஷன்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த புரோட்டோ மாலிகூல்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்கு மத்த உயிரினத்தை அப்படியே உருவாக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் அது. சோ இதை யூஸ் பண்ணி மனுஷங்களால எவால்வ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதுக்காக தான் அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. இந்த புரோட்டோ மாலிகூல் வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி, ஸ்பேஸ்ல நம்ம மட்டும் தனியா கிடையாது, இன்னும் வேற யாரோ இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த புரோட்டோ மாலிகூல். சுருக்கமா சொல்ல போனா புரோட்டோ மாலிகூல்ஸை வச்சு ஹியூமன்ஸால பயங்கரமான அட்வான்ஸ் லெவலுக்கு போக முடியும். எப்படின்னா ஸ்பேஸ்ல ஸ்பேஸ் சூட்டே இல்லாம டிராவல் பண்ணி போலாம். கடவுள் எப்படி ஒரு உயிரை படைக்கிறாரோ அதே மாதிரி மனுஷங்களாலையும் சில உயிர்களை படைக்க முடியும். இந்த மாதிரி எவால்வ் ஆகலாம். அதுக்கு இந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. இதை விட முக்கியமான ஒரு மெயின் மேட்டர் என்னன்னா, இந்த புரோட்டோ மாலிகூல் ஃபோபி ஸ்டேஷனுக்குலாம் அனுப்பி வைக்கப்பட்டது இல்ல. ஆக்சுவலா இது நம்ம பூமியை வந்து சேரணும்னு தான் யாரும் அனுப்பி வச்சிருக்காங்க. சரி யார் இதை அனுப்பி இருப்பான்ட்டு பார்த்தா அதோட டேட்டாஸ் எல்லாமே என்கிரிப்ட் ஆயிருக்கு. அதை டீக்ரிப்ட் பண்றதுக்கு ஆண்டோனியால மட்டும்தான் முடியும். அவரை தவிர வேற யாராச்சும் அந்த டேட்டாவை தொட்டாங்கன்னா அவ்வளவுதான், அந்த டேட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போயிடும். அப்புறம் இது எல்லாமே வேஸ்ட். ஹீரோ ஸ்டேஷன்ல அத்தனை பேர் செத்ததும் அர்த்தம் இல்லாம போயிடும். இவ்வளவு நாள் ரிசர்ச் பண்ணது எல்லாமே வீணு. நம்மளால நம்மளை காப்பாத்திக்க முடியாது. மார்ஸும் பெல்டர்ஸும் தான் பூமியோட எதிரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆல்ரெடி நம்மளோட ஒரிஜினலான எனிமி பூமியை அழிக்கிறதுக்காக இந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. இங்க பாருங்க, யார் இந்த ப்ராஜெக்டை கண்ட்ரோல் பண்றான்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, யார் வேணா டேக் ஓவர் பண்ணிக்கோங்க, ஆனா நான் என்னோட வேலையை பார்க்கணும், அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஆண்டோனி அந்த இடத்த விட்டு போக பார்க்க இப்பதான் ஹோல்டன் ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. சரி இவனை வச்சே நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல மில்லர் டப்புன்னு இந்த ஆண்டோனியை சுட்டு சாவடிச்சிடறான். ஏன்னா ஜூலி செத்ததுக்கு இவன் காரணம் இல்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் சுட்டு சாவடிச்சிடறான். அவ்வளவுதான் ஹோல்டனுக்கு செம்ம காண்டாகுது. ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு வந்ததே புரோட்டோ மாலிகூல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கதான், அதை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள்னா இந்த ஆண்டோனி தான். அந்த பயல மில்லர் கொண்டுட்டதுனால இவர் செம்ம காண்டில் இருக்காரு. இப்ப அந்த ஸ்டேஷன்ல இருக்க மத்த ஆட்கள் எல்லாருமே கைதியா கூட்டு போறாங்க. நம்ம மில்லருக்கும் ஹேண்ட்கஃப் போட்டு கூட்டு வராங்க. ஹோல்டனா செம்ம கோவத்துல இருக்காரு, விட்டா அடிச்சே கொன்றுவாரு போல இருக்கு. அதனால ஃப்ரெட் என்ன பண்றாரு, மில்லரோட ஹேண்ட்கஃபை கழட்டி விட்டு, இங்க பாரு மில்லரு, அடுத்த டைகோ ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் கிளம்புது, தயவு செய்து நீ அதுல கிளம்பி போயிடு, இங்க இருக்காத அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்பி விட மில்லருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவர் இருந்த சீரிஸ் ஸ்டேஷன்லயும் ஏமாத்திட்டாங்க, இங்க வந்து ஜூலி இறந்து போயிட்டாங்க. அப்புறம் ஹோல்டன் வேற இவ்வளவு காண்டில இருக்காரா, சோ என்ன பண்றதுன்னு தெரியாம சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு டியோகோ வரான். ஆண்டோனியை சாவடிச்சதுனால இந்த டியோகோ நம்ம மில்லரை ஹீரோ ரேஞ்சுக்கு பேசுறான், பயங்கரமா பில்டப் கொடுக்குறான். உனக்கு தான் தங்குறதுக்கு இடமே இல்ல, நீ ஏன் என் கூட வந்து இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மில்லர் அங்க வந்து தரத்தான்னு புடிச்சு இழுத்துட்டு போறான். அவருக்கும் தங்குறதுக்கு வேற இடம் இல்லாதனால அங்கேயே இருக்கிறாரு. ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, புதுசா ஹேர் ஸ்டைல் எல்லாம் வைக்க போறாரு புள்ள. அப்போ ஒரு செகண்ட் அந்த கண்ணாடியில ஜூலியோட உருவம் தெரியுது. இவர் அடிக்கடி இந்த மாதிரிதான் நிறைய இடத்துல ஜூலிய பாக்குறாரு, என்ன காரணம்னு தெரியல. அடுத்து அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு சயின்டிஸ்ட மட்டும் காப்பாத்திட்டு வந்தாங்களே, அந்த சயின்டிஸ்ட் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவரோட பேரு கார்ட். ஆண்டோனி தான் கண்ட்ரோல் பண்ணி வற்புறுத்தி வேலை செய்ய வச்சிட்டு இருந்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த கார்ட் என்ன தெரியுமா சொல்றாரு, ஆண்டோனி இருந்திருந்தா நான் இந்நேரம் அவருக்கு நன்றி சொல்லியிருப்பேன், நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கடுத்து இவர்கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு எமோஷனலா பேசினா அதுக்கான ஒரு ரியாக்ஷனும் காணும். இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த விஷயத்த நம்ம ரொம்ப சோகமா சொல்லுவோம்ல, இந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சாகும்போது அவ்வளவு வலி அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்கிட்டயாச்சும் இந்த விஷயத்த சொன்னோம்னா ஆப்போசிட்ல கேட்கறவங்களும் ஏதாச்சும் ஃபீல் பண்ணுவாங்க, ஏதாவது ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஆனா இந்த கார்ட்டு அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. ஓ அப்படியா, இறந்துட்டாங்களா, சரி சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி எமோஷன் இல்லாத மாதிரியே பேசுறாரு. என்னன்ட்டு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இவரோட மூளைய மாடிஃபை பண்ணிருக்காங்க, அதனாலதான் இப்படி ஒரு உணர்ச்சியும் இல்லாம பேசுறாரு. ஒரு பக்கம் இந்த கார்ட்டு கிட்ட விசாரணை போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஆலெக்ஸை காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்டெல்த் ஷிப் கூட சண்டை போட்டிருப்பாருல, அப்ப கூட ஒரு பாடு அழிக்கப்பட்டிருக்குமே, ஒருவேளை நம்ம கரெக்டா சண்டை போட்டிருந்தோம்னா அந்த பாடை காப்பாத்தி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிமுலேஷன்ல திரும்ப திரும்ப அந்த சண்டையை போட்டு இவரால ஜெயிக்க முடியுமான்னு பாத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நயோமி அவங்க ரிலாக்ஸா அங்க இருக்க பப்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ ஏமஸ் என்ன பண்றாரு, இந்த கார்ட்டு கிட்ட வந்து தனியா பேசுறாரு. ஜூலிக்கு என்ன ஆச்சு, அவங்க எவ்வளவு கொடூரமா கஷ்டப்பட்டு செத்தாங்கன்றத சொல்றாரா. அதை கேட்டு அந்த கார்ட்டு வந்துட்டு ஆஹா வாவ் செம்மல, ஆக்சுவலா அவங்க சாகல, அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் அவங்களோட உடம்புல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருந்திருக்கு, அதுக்கு நிறைய பவர் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்பதான் ஏமஸுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆக்சுவலா ஜூலியோட ரூமுக்கு போயிருக்கும் போது அந்த ரூமே அலங்கோலமா இருந்திருக்கும், அங்க இருக்க லைட்டு பவர் சப்ளை எல்லாத்தையுமே அடிச்சு உடச்சிருந்திருப்பாங்க, அதுக்கு காரணம் இதான் போல இருக்கு. இந்த கார்ட்டு கிட்ட பேச பேசதான்
ஏமஸுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஆக்சுவலா நம்ம ஆட்கள் எல்லாம் விசாரிக்கிறது எப்படி, அந்த புரோட்டோ மாலிகுல அழிக்கணும், அதுக்கான வேக்சினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்த்திக் கிட்ட விசாரிக்கிறாங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. அந்த புரோட்டோ மாலிகுல எப்படி அழிக்கணும்னு அவன் கிட்ட விசாரிக்காம அவனோட போக்கிலேயே போய் கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பா அவன் நிறைய பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டன் கிட்ட சொல்ல, ஹோல்டன் திரும்பி வந்து பேசுறாரு. அப்படியே கார்ட்டுக்கு ஆசை காட்டுற மாதிரியே பேசுறாரு. நான் அந்த புரோட்டோ மாலிகுல பார்த்தேன் தெரியுமா, என் 2 கண்ணால பார்த்தேன், ரியாக்டர் கோர் மேல வளர்ந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேச, உடனே இந்த கார்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா அந்த புரோட்டோ மாலிகுல ஸ்டேஷன்ல பரப்பி விட்டதுக்கு காரணமே அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கதான். ஆக்சுவலா நாங்க 100 பேரை சாவடிக்கல, 100கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி இருக்கோம். அதுக்கு போதுமான ஹோஸ்ட கொடுத்தாதான் அந்த புரோட்டோ மாலிகுல் தன்னை சுத்தி இருக்க விஷயங்களை கத்துக்கிட்டு அது எவால்வ் ஆகும். அப்படி ஆனாதான் நம்ம அந்த புரோட்டோ மாலிகுல புரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹோல்டன் கேக்குறாரு, அப்போ உன்னால அந்த புரோட்டோ மாலிகுல கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டதும், முடியும், ஈரோஸ்ல இருந்த எல்லா டேட்டாஸும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஃப்ரெட் வராரு. அவர் ஒரு விஷயத்தோட வந்திருக்காரு. என்னன்னா ஈரோ ஸ்டேஷன்ல இருந்து ஏதோ சிக்னல் வந்திருக்கான். இப்ப அந்த இடத்துல யாருமே இல்ல, ஆனா அங்க இருந்து சிக்னல் வருதுன்னா என்ன அர்த்தம், அதுக்கு காரணம் அந்த புரோட்டோ மாலிகுல்ஸ் தான். அதுங்க எதையோ ஒண்ணு பெருசா உருவாக்கிட்டு இருக்கு. அங்க போனாதான் நம்மளால என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அவ்வளோ சந்தோஷத்தோட இந்த சயின்டிஸ்ட் போய் சொல்றான். சோ இப்போ இவங்க எல்லாருமே திரும்ப ஈரோ ஸ்டேஷனுக்கு போக போறாங்க. போறதுக்கு முன்னாடி ஃப்ரெட் என்ன பண்றாரு, கிறிஸ்டின் அந்த மெசேஜ் அனுப்பியிருந்தாங்கல்ல அதுக்கு பதில் ரிப்ளை அனுப்பியிருக்காரு. ஏதாச்சும் எவிடன்ஸ் அனுப்பியிருப்பாருன்னு பார்த்தா ஒன்னும் பெருசா இல்ல, ஒரு ஸ்டெல்த் ஷிப்போடைய லொகேஷனை மட்டும் தான் அனுப்பியிருக்காரு. எதுக்கு இதை அனுப்புனாருன்னு தெரியல. இந்த பக்கம் ஆலெக்ஸ் இன்னுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த சிமுலேஷன்ல. எத்தனை வாட்டி அவர் ட்ரை பண்ணாலும் அந்த பாட காப்பாற்ற முடியல. இருந்தாலும் இவர் விட்டு கொடுக்கறதா இல்ல, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அடுத்து ஹீரோஸுக்கு போறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அப்ப ஃப்ரெட் கிட்ட மில்லர் வந்து பேசுறாரு. இங்க பாரு ஃப்ரெட், உனக்கு நல்லாவே தெரியும், நான் அந்த ஆண்டோனியை உயிரோட விட்டுருந்தேன்னா கண்டிப்பா அங்க இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவன் எஸ்கேப் ஆயிருப்பான். அதனாலதான் நான் அவனை கொன்னேன். அந்த விஷயம் உனக்கும் நல்லா தெரியும். சோ இந்த கோவத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. அந்த ஹீரோ ஸ்டேஷனுக்கு தானே போக போறீங்க, நானும் வரேன். அந்த ஸ்டேஷனை அழிக்கும் போது நானும் அந்த இடத்துல இருக்கணும், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப ஃப்ரெட் கேக்குறாரு, அவ்வளோ பெரிய ஸ்டேஷனை நம்ம எப்படி அழிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க, நம்ம மில்லரோட மூஞ்ச காமிக்கிறாங்க. இது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லெப்டுக்கா திரும்புறாரு. எதை பாக்குறாருன்னா நம்ம ஃப்ரெட் கட்டிக்கிட்டு இருக்க பிரம்மாண்டமான ஸ்டார் ஷிப் நாவுன்ற அந்த ஷிப்பை தான் பாக்குறாரு. ஸோ இதை வச்சுதான் அந்த பெரிய ஹீரோ ஸ்டேஷனை அழிக்க போறாங்கன்ற மாதிரி காமிச்சு கட் பண்ணி அப்படியே எபிசோட் அங்கேயே முடியுது. ஸ்டார்டிங்கில் கிறிஸ்டினை காமிக்கிறாங்க. ஃப்ரெட்டு ஒரு ஸ்டெல்த் ஷிப்போடைய லொக்கேஷன் அனுப்பியிருப்பார்ல, அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹோல்டன் கடைசியாக ஒரு ஸ்டெல்த் ஷிப்பு கூட சண்டை போட்டிருப்பார்ல, அந்த ஷிப்போடைய லொக்கேஷன் தான் அது. ஃபுல்லாக அந்த ஷிப்பு டேமேஜ் ஆயிருக்கு. அந்த ஷிப்புக்குள்ளே ஒரு ட்ரோன் அனுப்பி செக் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே இருக்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அந்த டெட் பாடியோட டிஎன்ஏவை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, அவங்க எல்லாருமே புரோட்டோஜன் அப்படின்ற ஒரு கம்பெனியை சேர்ந்தவங்க. அந்த கம்பெனி வேற யாரும் இல்லை, நம்ம ஜூலியோட அப்பா. இது மூலியமா ஸ்பேஸில் நடக்கக்கூடிய தாக்குதலுக்கும் ஜூலியோட அப்பாவுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற கிறிஸ்டின் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இது மத்த எல்லாருக்குமே தெரியணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த ஸ்டெல்த் ஷிப் அப்படியே ஒரு இடத்துக்கு நவுத்தி விடுறாங்க. எங்கன்னா யூஎன் ஸ்பேஸ் ஷிப்லாம் பெட்ரோல் போகும்ல, அந்த வழியில தள்ளி விட்டுறாங்க. இது மூலியமா இப்படிப்பட்ட ஒரு ஷிப் இருக்கு, அதுல ஜூலியோட அப்பா ஆட்கள் தான் இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வந்துருது. சோ உடனே அவரை கூட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப அவர் எப்படி ஈஸியா டேக்கிள் பண்றாருன்னா, இங்க பாருங்க, என்னோட கம்பெனி கீழே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அந்த இடத்துல ஓபி ஆளுங்க யாராச்சும் வந்து வேணும்னே என் மேல பழி போடுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கலாம், அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஃப்ரெட்டை காமிக்கிறாங்க. மில்லர் கூட சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருப்பார்ல, அந்த பிளானை சொல்றதுக்காக ஹோல்டனை கூப்பிடுறாரு. ஆனா ஹோல்டனா மில்லரை பார்த்தது செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இங்க பாரு, நம்ம 2 பேரும் சண்டை போடுறதுக்கு ரொம்ப டைம் இருக்கு, ஆனா இப்ப அதை விட ஒரு முக்கியமான பிரச்சனை. சோ சின்ன பசங்க மாதிரி சண்டை போடுறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ இவங்களோட பிளான் என்னன்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய லாவோ ஷிப்பை லான்ச் பண்ணுவாங்க. அது நேரா போயிட்டு அந்த ஹீரோ ஸ்டேஷன் மேல மோதும். அந்த ஹீரோ ஸ்டேஷன்ன்றது ஒரு கல்லு தானே. சோ இந்த ஸ்பேஸ் ஷிப் போய் மோதினதும் அந்த கல்லு நவுற ஆரம்பிக்கும். அப்படி நவுறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே அந்த ஹீரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு பாம்பு வைக்கணும். அந்த ஸ்டேஷனை மொத்தமா அழிக்கிறதுக்காக கிடையாது. இதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனுக்குள்ள யாருமே போக கூடாது, அண்ட் உள்ள இருக்கவங்களும் வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய டாக் ஆகிற ஏரியாஸ் எல்லா இடத்துலயுமே பாம்பு வச்சு ஃபுல்லா அந்த டாக்கிங் சிஸ்டத்தை வெடிக்க வச்சிட்டோம்னா அதை தாண்டி யாராலையும் உள்ளேயும் போக முடியாது, வெளியும் வர முடியாது. ஏன்னா இப்ப அந்த ஸ்டேஷனை மொத்தமா வெடிக்க வச்சிட்டாங்கன்னா அந்த கல்லு நிறைய பீசஸா செதறும். அப்படி செதறின பீசஸ் எல்லாமே வேற ஸ்டேஷன்ல போய் விழுந்துருச்சுன்னா அங்க திரும்பி இந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் பரவ ஆரம்பிச்சிடும். இது நடக்க
நடக்காம இருக்கணும்னா அந்த டாக்கிங் ஏரியாவை மட்டும் டேமேஜ் பண்ணா போதும், அந்த பாம்பை ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி மில்லர் சொல்றாரு. இவ்வளோ நேரம் கடுப்புல இருந்த ஹோல்டன் யோசிச்சு பாக்குறாரு. இந்த ஃப்ரெட் பையா ஸ்டார் ஷிப்பை ரொம்ப வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கான். எக்கச்சக்க பிரச்சனைகளை தாண்டி இப்பதான் கிட்டத்தட்ட அந்த ஸ்டார் ஷிப்பை கட்டி முடிக்க போற ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதை விட்டு கொடுக்கறதுக்கு ஃப்ரெட்டே ஒத்துக்கும் போது நம்ம ஏன் ஒத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பிளானுக்கு ஓகே சொல்லிடுறாரு. லான்ச்சுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷிப்பு போயிட்டு அந்த ஸ்டேஷன்ல மோதும் போது உள்ள யாராச்சும் இருந்தா எல்லாருமே இறந்துருவாங்கல்ல, அதுக்காக இந்த ஷிப்புக்குள்ள இருக்க எல்லாரையுமே வெளியே ஏத்திட்டு என்ன பண்றாங்கன்னா சின்ன சின்ன ரோபோட்ஸ் மாதிரி அனுப்புறாங்க. அது இந்த ஸ்பேஸ் ஷிப்போடைய பொசிஷனை கரெக்டா அந்த ஹீரோ ஸ்டேஷன்ல போய் மோதுற மாதிரி திருப்பி விடுது. செமையா இருக்கும் இந்த சீன் பார்க்கவே. கரெக்டா அந்த ஸ்பேஸ் ஷிப்பை திருப்பி நிறுத்தியாச்சு. பல பல கனவுகளோட ஆசையா ஃப்ரெட் இந்த ஷிப்பை கட்டியிருப்பாரு. இவ்வளவு பெரிய ஷிப்பை கட்டினதுக்கு காரணம் என்னன்னா நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரியே இன்னொரு சூரியனை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பூமியில போய் செட்டில் ஆகிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஷிப்பை கட்டியிருப்பாரு. இவர் மட்டும் ஆசையா இல்ல, அந்த ஷிப்புக்காக உழைச்ச மக்களும் ஆசையா இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாமே போச்சு. எல்லாரோட கனவும் இப்படி போகுதுன்ற ஒரு மன கஷ்டத்தோட நம்ம ஃப்ரெண்ட் அதை லான்ச் பண்றாரு. இந்த சீனை பார்க்கும் போதுல அடா பாவிகளா, இவரை போயா கழுவி ஊத்தின்னு இருந்தீங்க, எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்ற மாதிரிதான் தோணும். இப்போ இந்த நாவு ஷிப்பு ஹீரோ ஸ்டேஷன்ல மோதுறதுக்காக போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள மத்த எல்லாருமே போயிட்டு பாம்பை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு 2 ஷிப்பு கிளம்பி போகுது. ஒன்னு நம்ம ஹோல்டனோட ராஜ்நாட்டி ஷிப்பு, இன்னொன்னு நம்ம ஃப்ரெட்டோட ஷிப்பு. ஹீரோ ஸ்டேஷன் கிட்ட போனதும் ராஜ்நாட்டி ஷிப்ல இருக்க பாம் எல்லாத்தையுமே வெளியே லான்ச் பண்றாங்க. இப்போ ஃப்ரெட்டோட ஷிப்புக்குள்ள இருக்க ஆட்கள் எல்லாம் வெளியே வராங்க. இவங்க தான் அந்த பாம்பை ஃபிக்ஸ் பண்ண போறாங்க கரெக்டா. அதுல நம்ம மில்லரும் ஒருத்தவர். இன்னும் 2 மணி நேரத்துல நாவோ ஷிப் வந்துடும். அதுக்குள்ள இவங்க எல்லாரும் பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். அதுக்காக எல்லாரும் போயிட்டு வேக வேகமா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஹீரோ ஸ்டேஷன் கிட்ட போனதும் இவங்களுக்கு அந்த ஸ்டேஷனுக்குள்ள இருந்து நிறைய வாய்ஸஸ் கேக்குது. உள்ள யாருமே உயிரோட இல்ல, ஆனா வாய்ஸஸ் கேக்குதுன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு காரணம் அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் தான். ஒரு பக்கம் அந்த பாம்பை ஃபிக்ஸ் பண்ற வேலை போய்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹோல்டன் ஒன்ன பாக்குறாரு. என்னன்னா அந்த ஹீரோ ஸ்டேஷன் கிட்ட வேற ஏதோ ஒரு ஷிப் இருக்கு. இந்த ஸ்டேஷன் கிட்ட வரத மொத்தமா தடை செஞ்சுட்டாங்க. அதையும் மீறி இப்படி ஒரு ஷிப் வந்திருக்குன்னா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன் அனுப்பி செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த ட்ரோன் மூலியமாவே ஆப்ரேட் பண்ணி உள்ள போறாங்க. உள்ள போனதும் டக்குன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ட்ரோனை பிடிச்சிடுறாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா டாக்டர்ஸ் தான். ஆக்சுவலா நம்ம ஹோல்டன் இருக்கிறது ஒரு மார்ஷியன் ஷிப். சோ மார்ஷியன்ஸ் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பயத்தோட பேசுறாங்க. உள்ள ட்ரோன் வந்ததும் பயத்துல என்னமோ ஏதோ நினைச்சு புடிச்சிட்டோம், தயவு செய்து எங்களை அட்டாக் பண்ணிடாதீங்க, இங்க யாராச்சும் உயிரோட இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்றதுக்காக தான் நாங்க வந்தோம், உள்ள போறதுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணோம், ஆனா எங்களால ஸ்டேஷனுக்குள்ள போக முடியல, எல்லா ஏர்லாக்குமே சீல் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் பயத்தோட பேச, அப்ப நம்ம ஹோல்டன் சொல்றாரு, ஆக்சுவலா இவங்க மார்ஷியன்னு நினைச்சு தானே பேசிட்டு இருக்காங்க, அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. இந்த ஏரியாவை தடை செஞ்சிருக்கோன்னு தெரியும்ல, அதையும் மீறி ஏன் வந்தீங்க? நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் நியாயம் தான், ஆனா இந்த இடத்துல வேணாம், நீங்க சட்டத்தை மீறி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, சோ உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க, ஒரு வேலை வேற ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க அட்டாக் பண்ணிடுவோம், மிசைலை லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள பயம்படுத்தி ஹோல்டன் போக சொல்றாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இதே சமயம் இந்த பக்கம் மில்லரை காமிக்கிறாங்க. மில்லருக்கு ஸ்பேஸ் சுத்தமா செட் ஆகல. ஆக்சுவலா இவர் ஸ்பேஸ்ல இருக்க சீரிஸ் ஸ்டேஷன்ல தான் வளர்ந்தாரு. பட் இருந்தாலும் ஸ்பேஸ்ல அடிக்கடி டிராவல் பண்ணது கிடையாது. அந்த ஸ்டேஷன்லயே பிறந்து அங்கேயே இருந்தாரே தவிர எங்கேயுமே டிராவல் பண்ணது இல்ல. இப்போ இந்த மாதிரி ரொம்ப தூரம் ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணதுனால இவருக்கு ஒத்துக்கல. ரொம்ப உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு. அதனால மத்த எல்லாரையும் விட இவர் கொஞ்சம் ஸ்லோவா தான் பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி பொறுமையா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன கேப், அந்த கேப்ல ஒரு டோர் இருக்கு. இவர் கூட டியோகோவும் வந்திருக்கான். டியோகோ கிட்ட நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டே இரு, நாங்க என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த டோரை அப்படியே லைட்டா ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா ஒரு டெட் பாடி. புரோட்டோ மாலிகுலால தான் அஃபெக்ட் ஆகி இறந்திருக்காங்க. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடியை திருப்பி பார்த்தா இப்போ ஹோல்டன் ஒரு ஷிப்பு கூட பேசிட்டு இருக்காருல்ல, அந்த ஷிப்ல இருக்கக்கூடிய ஆளு. ஆனா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, உள்ள நாங்க வரவே இல்லை, ஏர்லாக்லாம் ஜாம் ஆயிருக்கு, உள்ள போக முடியலன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ அந்த ஷிப்போடைய க்ரூ மெம்பர் உள்ள இருக்காருன்னா என்ன அர்த்தம், அவங்க போய் சொல்லியிருக்காங்க. சோ இதனால ஹோல்டன் கோவப்படுறாரு. உள்ள போகலன்னு சொன்னீங்க, ஆனா உங்களோட ஆள் ஒருத்தர் உள்ள செத்து கிடக்குறாரு அப்படின்ற மாதிரி ஹோல்டன் கேட்க, இவங்க சமாளிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்க. சரி இங்க இருந்து தப்பிச்சு போறாங்கன்னு பார்த்தா அப்படியே ஹீரோ ஸ்டேஷனை சுத்தி வராங்க. இவங்கள பாதையை மாத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எதுக்காக இப்படி ஹீரோ ஸ்டேஷனை சுத்தி வராங்கன்னு பார்த்தா அந்த ஷிப்புடைய கம்யூனிகேஷனை நம்ம ஆட்கள் ஜாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கம்யூனிகேஷனை திருப்பி கொண்டு வரதுக்காக தான் ஹீரோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டுக்கு போறாங்க. சோ அவங்களோட பிளானே இங்க இருக்கிறதா மக்களுக்கு காமிக்கதான், ஜாமான கம்யூனிகேஷனை திரும்ப கொண்டு வந்து பிராட்காஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி சுத்தி வராங்கன்றத ஹோல்டன் தெரிஞ்சுக்கிறாரு. ஹோல்டன் எவ்வளவோ சொல்றாரு, நீங்க மட்டும் இந்த விஷயத்த வெளியே சொல்லிட்டீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நிறைய பேர் வருவாங்க, அப்புறம் அவங்களும் இதனால இன்ஃபெக்ட் ஆவாங்க, யாருக்கு தெரியும் உங்க டீம்ல இருக்கவங்க கூட இதனால இன்ஃபெக்ட் ஆகி இருக்க வாய்ப்பு இருக்கு, சோ சொல்றதை கேளுங்க, திரும்ப வாங்க, உங்களை கம்ப்ளீட்டா செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹோல்டன் எத்தனையோ வாட்டி சொல்றாரு. ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது மார்ஷியன் ஷிப், உள்ள இருக்கவங்க மார்ஷியன்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பண்ற தப்பு எல்லாத்தையுமே நாங்க வெளியே கொண்டு வருவோம்டா அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹோல்டன் வேற வழி இல்லாம அவரோட உண்மையான ஐடென்டிட்டியை சொல்றாரு. நான் தான் ஜேம்ஸ் ஹோல்டன், இன்னும் நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, திரும்பி வாங்க அப்படின்ற மாதிரி எத்தனை வாட்டி சொன்னாலும் அந்த டாக்டர்ஸ் கேட்கற மாதிரி இல்ல. சோ வேற வழி இல்லாம ஹோல்டன் என்ன பண்றாரு, மிசைலை லான்ச் பண்ணி அந்த ஷிப்பை அழிச்சிடுறாரு. சரி இதோட பிரச்சனை முடிஞ்சிச்சான்னு பார்த்தா அதுதான் கிடையாது.
கிடையாது. இப்ப அந்த ஷிப்போடைய டெபிரிஸ் எல்லாமே இந்த பக்கம் மில்லரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. மில்லர் கிட்ட அந்த விஷயத்த சொல்லி அவரை பாதுகாப்பா இருக்க சொல்லலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த டெபிரிஸ் எல்லாமே அவர் மேல விழ ஆரம்பிச்சிருது. அவ்வளவுதான், நம்ம மில்லரோட சூட் இதனால டேமேஜ் ஆயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிஜன் வெளியேறிக்கிட்டு இருக்கு. பயங்கரமா பயப்படுறாரு, என்ன பண்றதுனே தெரியல. அப்போ டியோகோ தான் உங்களோட சூட்லயே பேண்டேஜ் மாதிரி இருக்கும், அதை எடுத்து ஓட்டுங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம மில்லர் செக் பண்ணி பாக்குறாரு. அடிப்பட்டா ஒரு பேண்டேஜ் மாதிரி ஓட்டுவோம்ல, அந்த மாதிரி இருக்கு. அதை எடுத்து லீக் ஆகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வச்சு சீல் பண்ணிடுறாரு. அப்பாடா, உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு டைமை செக் பண்ணி பார்த்தா இன்னும் 13 நிமிஷத்துல நாவு ஷிப் வந்துடும். நல்ல வேலை, நிறையவே டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியோகோவை கூப்பிட்டா அந்த பக்கம் டியோகோ வர முடியாதுன்னு சொல்றான். என்ன ஆயிருக்குன்னா, மில்லருக்கு ஸ்பேஸ் சூட் டேமேஜ் ஆச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் டியோகோ கிட்ட இருக்க பாம் டேமேஜ் ஆயிருக்கு. அவன் மட்டும் அந்த பாம்ல இருந்து கையை எடுத்தானா டைமர் ஓட ஆரம்பிச்சிடும். திரும்ப அந்த பாம்ல கை வச்சா டைமர் ரீசெட் ஆயிடும். சோ அந்த பாம்ல கை வச்சுக்கிட்டே இருந்தாதான் அந்த பாம் வெடிக்காம இருக்கும். சரி, இதுல என்ன இருக்கு, இவங்க கையை எடுத்துட்டு ஒரு நிமிஷத்துல திரும்ப போயிடலாம்ல, வெடிச்சாலும் ஒன்னும் பாதிப்பு இல்லல அப்படின்ட்டு பார்த்தா அந்த இடத்துலதான் பிரச்சனை. இப்ப இந்த பாம் வெடிச்சுச்சுன்னா கண்டினியூஸா இவங்க வச்ச எல்லா பாம்புமே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி வெடிச்ச தாக்கத்துல இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் லைட்டா நவுந்துரும். இதோடைய பொசிஷன் மாறுச்சுன்னா வந்துகிட்டு இருக்க நாவோ ஷிப்போடைய பொசிஷனும் மாறிடும். அந்த ஷிப் இந்த ஸ்டேஷன் மேல மோதாது. சோ இவ்வளவு தூரம் இவங்க பிளான் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அவ்வளவுதான் போச்சு, நம்ம 2 பேரும் செத்தோம் அப்படின்ற மாதிரி டியோகோ புலம்ப ஆரம்பிக்கிறான். எது, நம்ம 2 பேரும் செத்தோமா? அதெல்லாம் நம்ம சாவ மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மில்லர் என்ன பண்றாரு, டியோகோ கையில இருக்க பாம் எடுத்து இவர் வச்சுக்கிறாரு. நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி டியோகோவை அங்க இருந்து போக சொல்லிடுறாரு. அவனும் அடடா எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட நயோமி கூப்பிடுறாங்க. இங்க பாரு, திரும்ப வந்துரு, நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணலாம், தயவு செய்து நீ திரும்ப வா அப்படின்ற மாதிரி எத்தனையோ வாட்டி சொல்றாங்க. ஆனா மில்லர் கேட்கல. ஏன்னா அவருக்கு கண்ணு முன்னாடி நாவோ ஷிப் தெரியுது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளால எந்த பிளானும் பண்ண முடியாது, ஏதாச்சும் பண்ணோம்னா இந்த பிளானே வேஸ்ட் ஆயிடும், சோ விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த பாம்ல கை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாவோ ஷிப் கிட்ட வருது. அவ்வளவுதான், நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்ணை மூடிக்கிட்டு இருக்காரு. இந்த ஷிப்பு வந்து இடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்த ஷிப்பு ஜஸ்ட் மிஸ்ல இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை இடிக்காம கிராஸ் பண்ணி போகுது. என்னடாச்சு, ஏன் அந்த ஸ்பேஸ் ஷிப் நவுந்துச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அந்த ஸ்பேஸ் ஷிப் ஒன்னும் நவுறல, இந்த ஹீரோ ஸ்டேஷன் தான் நவுந்திருக்கு. சும்மா கிராவிட்டில நவுந்து போன மாதிரிலாம் தெரியல, ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கு. மில்லரும் அந்த ஸ்டேஷன் கூட சேர்ந்து போய்கிட்டு இருக்காரு. உடனே நயோமி அந்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லா பாமையுமே டிஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஆனா மில்லர் கிட்ட இருக்க பாமை மட்டும் டிஃப்யூஸ் பண்ண முடியல. அப்பதான் நயோமி ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து சில ஹீட் ஸ்பைக்ஸ் மாதிரி வருது. அதனாலதான் ஒருவேளை இந்த ஹீரோ ஸ்டேஷன் நவுந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எப்படியும் மில்லர் கையில இருக்க பாமை டிஃப்யூஸ் பண்ண முடியல, அதை அந்த ஸ்டேஷன்லயே வெடிக்க வச்சுட்டு திரும்ப வந்துடணும். சோ அப்படி வெடிக்க வைக்கிறத நீங்க அந்த ஹீட் ஸ்பாட்ல போய் வெடிக்க வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த ஹீரோ ஸ்டேஷனை தடுத்துடலாம்னு நினைக்கிறேன். வெளியே இருந்தா அந்த ஹீரோ ஸ்டேஷனை ஒன்னும் பண்ண முடியல, ஆனா உள்ள கூடி நீங்க அந்த ஸ்டேஷனை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நயோமி ஒரு பிளான் சொல்ல மில்லரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அந்த பாம் எடுத்துக்கிட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. இவங்க பின்னாடி ஹோல்டன் எல்லாரும் ராஜ்நாடியில ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதே சமயம் பூமியை காமிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு. அது எப்படிடா ஒரு கல்லு நவுறுது, ஒருவேளை அந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஏதாச்சும் இன்ஜினை பிக்ஸ் பண்ணிருப்பாங்களோ, அதனாலதான் நவுந்துகிட்டு இருக்கோ அப்படி இப்படின்னு பயங்கரமா மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஹீரோ ஸ்டேஷன் திரும்ப அதோடைய பாதையை மாத்துது. எங்க வருதுன்னு பார்த்தா நேரா பூமியை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. சப்போஸ் அது மட்டும் வந்து பூமியை மோதிச்சுன்னா அவ்வளவுதான். டைனோசர் காலத்துல எப்படி டைனோசர்ஸ் எல்லாமே உரு தெரியாம அழிஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவு நடக்கும். இது எப்படியாச்சும் தடுத்தாகணுமே, நம்ம அந்த எரிக்கலை அழிச்சிடலாமா, இங்க இருந்து மிசைலை லான்ச் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா ஒருவேளை அப்படி பண்ணி அந்த கல்லை வெடிக்க வச்சாங்கன்னா ஒரு கல்லா இருக்கிறது பல துண்டு கற்களா மாறி பூமியில தான் வந்து விழும். அதுவும் இவங்களுக்கு டேஞ்சர். ஏன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்ன இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது. சோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த ஹெட் பாய சொல்றான், இங்க பாருங்க, இப்போதைக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம மிசைலை வச்சு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை அழிக்கலாம். நிறைய கற்கள் வந்து விழும் தான். ஒருவேளை அப்படி ஏதாச்சும் பரவ ஆரம்பிச்சுச்சுன்னா நம்ம அந்த இடத்தையே ஸ்டெரிலைஸ் பண்ணிடலாம், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட் பாய சொல்ல மத்த எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. சோ பூமி ஒரு பக்கம் மிசைலை லான்ச் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் மில்லர் பயங்கர கஷ்டப்பட்டு அந்த பாம்பை எடுத்துக்கிட்டு போறாரு. சம வெயிட்டா இருக்கு, அதை தூக்கிக்கிட்டு ஏற வேற முடியல. அப்படி ஏறிட்டு இருக்கும் போது அந்த டைமரை வேற ரீசெட் பண்ணணும். மேல போறதுக்குள்ள படாத பாடுபடுறாரு. எப்படியோ போராடி கஷ்டப்பட்டு மேல அந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்துடுறாரு. உள்ள வந்தது பார்த்தா இவருக்கு சில வாய்ஸஸ் கேக்குது. நயோமி நீயா பேசுன அப்படின்னு கேட்டா அவங்க எதுவுமே பேசல, ஆனா ஏதோ பொண்ணுடைய வாய்ஸ் கேக்குது. அப்படியே சுத்தி பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா புரோட்டோ மாலிகூல்ஸ் தான். அதெல்லாம் தாண்டி உள்ள போய்கிட்டு இருக்காரு. இவர் ஸ்பேஸ் சூட் போட்டதுனால தப்பிச்சாரு. அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் இவர் உடம்புக்குள்ள போகல. அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல இவங்க இந்த ஸ்டேஷன்ல இருக்கும்போது சில பேரை சாவடிச்சிருப்பாங்கல்ல, அந்த டெட் பாடிஸ் இன்னும் அங்கதான் இருக்கு. ஆனா அவங்க உடம்புக்குள்ள புரோட்டோ மாலிகூல்ஸ் எல்லாம் இல்ல. சோ அந்த புரோட்டோ மாலிகூல் ஆல்ரெடி இறந்தவங்கள அஃபெக்ட் பண்ண மாட்டேங்குது போல இருக்கு. இதே சமயத்துல இந்த பக்கம் பூமியில இருந்து 150 பவர்ஃபுல்லான மிசைலை லான்ச் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம மில்லர் இன்னும் அந்த ஹீரோ ஸ்டேஷனுக்குள்ள தான் இருக்காரு. அப்ப சடனா அந்த ஹீரோ ஸ்டேஷன் ரேடார்ல இருந்தே மறைஞ்சு போயிடுது. யாரோட ரேடார்லயும் அந்த ஸ்டேஷன் தெரியல. ஆனா ஹோல்டன் மட்டும் இந்த ஸ்டேஷனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரதுனால அவரால் நேரடியா அந்த ஸ்டேஷனை பார்க்க முடியுது. ரேடார்ல தான் தெரியல. இந்த மாதிரி
சமயத்துல எப்படி பூமியால கரெக்டா டார்கெட்டை லாக் பண்ணி மிசைலை லான்ச் பண்ண முடியும்? உடனே ஃப்ரெட் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. யாரோட ரேடார்லயும் அந்த ஹீரோ ஸ்டேஷன் தெரியல, ஆனா என்னோட ஷிப்பு ஒன்று அந்த ஸ்டேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா அவங்களோட ரேடாரை ஹீரோ ஸ்டேஷன்ல லாக் பண்ணி உங்களுக்கு அந்த சிக்னலை அனுப்புறேன், அதை வச்சு நீங்க மிசைலை லான்ச் பண்ணுங்க. ஆனா அதுக்கு அந்த மிசைல்ஸோடைய ஆக்சஸ் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெட் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அவ்வளவுதான், பூமியில இருக்க எல்லாரும் உடனே மறுபடியும் ஃப்ரெட் மேலதான் பழி போடுறாரு. நம்ம மிசைல்ஸ் ஆட்டையை போடுறதுக்காக தான் இவன் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கான். நம்ம மட்டும் மிசைல கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான், பூமியை எப்ப வேணா அதை வச்சு மிரட்டலாம் அப்படின்ற மாதிரி பூமியில இருக்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க இதை கரெக்டா ஹோல்டன் சென்ஸ் பண்ணிடுறாரு. இவங்க எல்லாம் இப்படிதான் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே டைரக்டா பேசுறாரு. இவங்க எல்லாருக்கும் இன்னும் ஷாக்கு, ஹோல்டன் இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க. ஹோல்டன் என்ன சொல்றாருன்னா, என்ன நம்பி மிசைலோட ஆக்சஸ் எல்லாத்தையும் கொடுங்க, நாங்க தான் அந்த ஹீரோ ஸ்டேஷனை ஃபாலோ பண்ணிட்டு போறோம், நீங்க ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஸ்டேஷனை அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹோல்டன் சொல்ல, இந்த பக்கம் கிறிஸ்டினுக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும்ல, சோ ஹோல்டனை நம்பலான்னு தோணுது. இதை தாண்டி இப்போதைக்கு அங்க இருக்கிறவங்களுக்கும் வேற வழி தெரியல, அதனால ஆக்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரெட் கிட்ட கொடுத்துடுறாங்க. இப்போ இந்த சோலார் சிஸ்டத்திலே ஒரு பவர்ஃபுல்லான ஆள்னா நம்ம ஃப்ரெட் தான். ஏன்னா அவரு கிட்ட தான் 150 பவர்ஃபுல்லான மிசைல்ஸ் இருக்கு, அதை வச்சு இவரால என்ன வேணா பண்ண முடியும். உடனே இந்த பக்கம் ஹீரோ ஸ்டேஷன் இன்னும் வேகமா போக ஆரம்பிக்குது. இப்போ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும்னா இவங்களுடைய ஜி ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஜி ஃபோர்ஸ்னா ஒன்றும் இல்லை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதாவது இப்போ பூமியில இருக்க நம்ம எல்லாருக்குமே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இருக்கும். அதுவே ஜீரோ ஆனாதான் கிராவிட்டி இல்லாம நம்ம மறந்துகிட்டு இருப்போம். அதிகப்படியான ஜி ஃபோர்ஸ் போக போக நம்ம பாடியால தாக்கு பிடிக்க முடியாது. இதை நம்ம நிறைய இடங்கள்ல நோட்டீஸ் பண்ணலாம். ஃபிளைட்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகும் போது நம்மளால லைட்டா அந்த ஜி ஃபோர்ஸை உணர முடியும். அதை தாண்டி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ரோலர் கோஸ்டர். ஒரு சில டைம் ரோலர் கோஸ்டர்ல போயிட்டு வேகமா கீழே வரும்போது சில பேர் அன்கான்சியஸ் ஆயிருப்பாங்கல்ல, அதுக்கு காரணமும் ஜி ஃபோர்ஸ் தான். சோ ஜி ஃபோர்ஸ் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா உடம்புல இருக்க ரத்தம்லாம் காலுக்கு போய் மூளை அன்கான்சியஸ் ஆயிடும். அதே மாதிரிதான் இங்கேயோ இவங்க வேகமா போக போக ஜி ஃபோர்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால இவங்க அன்கான்சியஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் மாதிரி அவங்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதோடைய பிரஷர் இவங்களுக்கு ரொம்பவே இருக்கும். அவங்க கை கால் எதையுமே அசைக்க முடியாது, அவ்வளோ ஸ்பீட்ல போவாங்க. இவங்க எவ்வளவுதான் ஈடு கொடுத்து போனாலும் அந்த ஹீரோ ஸ்டேஷன் ஸ்லோவே ஆக மாட்டேங்குது, இருக்க இருக்க வேகமா போய்கிட்டே இருக்கு. அவ்வளோ ஸ்பீட்ல போகிறதுனால இவங்க மூக்கு வழியாலாம் ரத்தம் வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் அதை விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு போய் டார்கெட்டை லாக் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் மில்லர் இன்னுமே அந்த ஹீரோ ஸ்டேஷனுக்குள்ள தான் இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீட் ஸ்பைக் கிட்ட போகும்போது இவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்குல்ல, அந்த வாய்ஸ் நல்லா தெளிவா கேட்க ஆரம்பிக்குது. அது வேற யாருதும் இல்ல, ஜூலியோட வாய்ஸ். அப்புறம் இவர் போய்கிட்டு இருக்க பாதையும் ஜூலி கடைசியா ஒரு ஹோட்டல்ல இருந்தாங்கல்ல அந்த வழிதான். அதனால இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை ஜூலி தான் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாளோ. ஃபர்ஸ்ட் ஜூலி தான் அந்த புரோட்டோ மாலிகுலால அஃபெக்ட் ஆனா, அதுக்கப்புறமேட்டு தான் அந்த புரோட்டோ மாலிகுல் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிச்சு. சோ ஏன் இப்போ ஜூலி அந்த புரோட்டோ மாலிகுல அஃபெக்ட் பண்ணிருக்க கூடாது? மேபி அவளோட கான்சியஸ்னஸ் இன்னும் இங்க இருக்கலாம்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவளால மட்டும் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த இடம் இடிஞ்சு பாம் கீழே விழ போகுது. நம்ம ஸ்டேஷனை அழிக்கணும்னு நினைச்சு என்னெல்லாம் பண்றோமோ அந்த அளவுக்கு இந்த புரோட்டோ மாலிகுலும் அதை டிஃபெண்ட் பண்ணிக்கும். சோ நம்ம பண்றது எல்லாமே வேஸ்ட், அதனால ஃபாலோ பண்றதை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் பயங்கரமான ஜி ஃபோர்ஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த ஹோல்டனும் ஸ்பேஸ் ஷிப்பை லைட்டா ஸ்லோ பண்றாங்க. எப்படி நாவு ஷிப்பு கிட்ட இருந்து இந்த ஹீரோ ஸ்டேஷன் தப்பிச்சிச்சு, அதே மாதிரிதான் இந்த மிசைல் கிட்ட இருந்தும் ஸ்டேஷன் தப்பிச்சிரும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா அந்த மிசைலையே நம்ம பூமிக்கு எதிராக திருப்பி விட வாய்ப்பு இருக்கு. சோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஜூலியால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். அவ கான்சியஸ்னஸ் இருந்தா அவகிட்ட பேசி அவளை தடுத்து நிறுத்தலாம். அப்படி இல்லைன்னா என்கிட்ட இந்த பாம் இருக்கு, இந்த ரெண்டு வழியை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி மில்லர் சொல்ல இவங்களும் சரின்னு கேட்டுட்டு அந்த ஷிப்பை ஸ்லோ பண்ணிடுறாங்க. இவங்களோட கண் பார்வையில தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போகுது. என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு டீட்டெயிலா அந்த பக்கம் ஃப்ரெட் கிட்ட சொல்லல. வந்துகிட்டு இருக்க மிசைலை மட்டும் எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணிடுங்க, ஹீரோ ஸ்டேஷனுக்கும் ஒன்னும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹோல்டன் சொல்லிடுறாரு. அவ்வளவுதான், ஃப்ரெட்டுக்கா மண்டை சூடாகுது. ஆல்ரெடி பூமியில இருக்கவங்க இவங்க மேலதான் சந்தேகப்பட்டு இருக்காங்க. இப்ப மிசைல் எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணா என்ன நினைப்பாங்க? கண்டிப்பா மிசைல் ஆட்டை போடுறதுக்காக இவன் தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்ப நம்ம ஃப்ரெட் மேல திரும்பிடும். இருந்தாலும் வேற என்ன பண்ண முடியும், அவங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணும். இந்த பக்கம் மில்லர் ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. அந்த இடமே பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. இவரு சீரிஸ் ஸ்டேஷன்ல ஒரு பறவை பார்த்திருப்பாருல, அந்த பறவையை கூட அந்த புரோட்டோ மாலிகுல் உருவாகி இருக்கு. அதெல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே உள்ள போறாரு. ரூம்குள்ள போனா அந்த இடத்துல ஜூலியோட பாடி இப்படி மறந்துகிட்டு இருக்கு. அவங்க உடம்புக்குள்ள இருந்துதான் நிறைய டென்டக்கல் வந்து இந்த ஹீரோ ஸ்டேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு புள்ள. கிட்ட போயிட்டு மில்லர் பேச ட்ரை பண்றாரு. ஜூலியால பேச கூட முடியல, கஷ்டப்பட்டு பேசுறாங்க. நான் எங்க இருக்கிறேன், நான் பூமிக்கு ரேசிங் பண்ணிட்டு போற மாதிரி தானே கனவு கண்டுகிட்டு இருந்தேன், ஆனா இப்ப நான் எங்க இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ இவங்க ரேசிங் பண்ணிக்கிட்டு போற மாதிரி யோசிச்சதுனாலதான் இவங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்த ஹீரோ ஸ்டேஷனும் வேகமா பூமியை நோக்கி போய்கிட்டு இருக்கு புள்ள. உடனே மில்லர் சொல்றாரு, இப்பவே இதை நிறுத்து, இல்லைன்னா நிறைய அப்பாவி மக்கள் இறப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஜூலி ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா முடியல, அந்த புரோட்டோ மாலிகுல்ஸ் பண்ண விட மாட்டேங்குது. சரி அப்ப வீனஸ் நோக்கியாச்சும் இந்த ஸ்டேஷனை திருப்பு அப்படின்னு சொன்னா அதையும் ஜூலியால பண்ண முடியல. நான் வீட்டுக்கு போகணும், நான் இப்பவே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மில்லர் பொறுமையா அவரோட ஹெல்மெட்டை கழட்டுறாரு. இல்ல செல்லம், நம்மளால வீட்டுக்கு போக முடியாது, ஆனா பயப்படாத, இது வரைக்கும் நீ இருந்த மாதிரி தனியா இருக்க மாட்டேன், நீ எங்க போனாலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி
சொல்லிக்கிட்டே ஸ்பேஸ் சூட்டை கழட்டுறாரா. இதனால அந்த புரோட்டோ மாலிகுல் அவரோட உடம்புக்குள்ளேயும் போயிடுது. சூட் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஜூலிக்கு கிஸ் பண்றாரு. அப்படியே அவங்க நெஞ்சில சாஞ்சி படுத்துக்கிறாரு. இந்த பக்கம் பூமியில கிறிஸ்டின் வழக்கம் போல ஓட்டு மேல படுத்துக்கிட்டு வானத்தை பாக்குறாங்க. தூரத்துல ஏதோ ஒரு நட்சத்திரம் நவுற மாதிரி இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, நம்ம ஹீரோ ஸ்டேஷன் தான். ஆனா அது பூமியை நோக்கி வரல, நேரா வீனஸை நோக்கி போயிட்டு அங்க போய் வீனஸ்குள்ள விழுந்துருது. எப்படியோ மில்லர் அவரு உயிரை தியாகம் பண்ணி பூமியை காப்பாத்திட்டாரு. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு 137 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. அப்போ மார்ஸ் தனியா கிடையாது, பூமியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க யூஎனோட கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்க. அப்ப மார்ஸோடைய ஒரு இன்ஜினியர் ஃபியூஷன் டிரைவை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை ஆன் பண்ண அடுத்த நிமிஷமே ஷிப்பு பிச்சுக்கின்னு போக ஆரம்பிக்குது. சோ இதுதான் முதல் தடவை ஒருத்தவங்க ஜி ஃபோர்ஸ்ல போறத கண்டுபிடிச்சது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. சோ இந்த ஃபியூஷன் டிரைவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மார்ஸ் தனியா போயிடுச்சா என்னன்றது தெரியல. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பிரசன்ட்ல இருக்க நம்ம ஹோல்டனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா முன்னாடி பாட்டுலயே ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஹோல்டனும் நயோமியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விஷயத்தை இப்ப கூட இருக்கவங்களுக்கும் ரிவீல் பண்ணிடுறாங்க. அடுத்து பூமியில இருந்து ஒரு 150 மிசைல லான்ச் பண்ணாங்கல்ல, அதுல 120 மிசைல ஆஃப் பண்ணிட்டாங்க. மீதி 30 மிசைல மட்டும் காணோம். எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பூமியில இருக்கவங்க எல்லாம் குழம்பிக்கிட்டு இருக்கும் போது அந்த 30 மிசைல்ஸையும் யாரோ வலை வச்சு பிடிக்கிறாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஃப்ரெட் தான். ஹீரோ ஸ்டேஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஹோல்டன் எல்லாரும் திரும்ப டைகோ ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்ததும் நம்ம ஃப்ரெட்டுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நம்ம ஆளுங்க அந்த புரோட்டோ மாலிகுல் சாம்பிள கல்லு பின்னாடி ஒளிய வச்சிருப்பாங்கல்ல, அப்போ கொஞ்ச நேரம் கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிருப்பாங்க. அந்த சமயம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தோட ஃப்ரெட் கேக்குறாரு. அப்போ ஹோல்டன் ஓரளவுக்கு சமாளிச்சிடுறாரு. மில்லரோட ஃப்ரெண்டு இறந்துட்டான், அவனை ஒரு இடத்துல போய் புதைச்சிட்டு வந்தோம், அதனாலதான் கம்யூனிகேஷனை கட் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ லைட்டா சமாளிச்சுட்டு வந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, அந்த சாம்பிள் இருக்கிறது சேஃப் கிடையாது, சீக்கிரமா அதை அழிச்சாகணும். ஏன்னா அந்த புரோட்டோ மாலிகுலை கொண்டு வந்து ஆனிபஸ் ஷிப்பை அழிச்சாச்சு. புரோட்டோ மாலிகுல்ஸ் பரவுனா ஹீரோ ஸ்டேஷனும் மொத்தமா காலி. அதை பத்தி நிறைய தெரிஞ்ச ஆண்டோனின்ற சயின்டிஸ்டையும் போட்டு தள்ளியாச்சு. சோ இப்போதைக்கு புரோட்டோ மாலிகுல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது அந்த சாம்பிள் மட்டும்தான். சோ அதை அழிச்சிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி மில்லர் சொல்ல, அங்க இருக்க எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒளிய வச்சிருந்தாங்கல்ல அந்த சாம்பிள் இருக்கக்கூடிய மிசைல சூரியனை நோக்கி அனுப்பி விட்டுறாங்க. சோ அது சூரியன்ல போய் பட்டு அந்த மிசைலோட சேர்த்து அந்த சாம்பிளும் அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா நயோமி சும்மா நடிச்சிருக்காங்க. வேற ஒரு மிசைல அனுப்பி விட்டுட்டு ஒரிஜினலான மிசைல அதே இடத்துல தான் பத்திரமா வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பூமியில கிறிஸ்டின் பயங்கர கோவத்துல போய் ஹெட் கிட்ட கத்துறாங்க, உடனடியா அந்த புரோட்டோஜன் கம்பெனி கூட இருக்க எல்லா டீலையும் கட் பண்ணுங்க. இந்த பிரைவேட் கம்பெனிக்காரங்க எதையோ ஒண்ணு பண்ணி விட்டுறாங்க, அதை நம்ம தான் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. இந்த பிரைவேட் கம்பெனிஸால ஒரே தலைவலி. இப்பதான் அந்த பையன் தான் எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால அவனுக்கு கொடுத்துட்டு இருந்த ஷேரு டீலு எல்லாத்தையுமே கட் பண்ணுங்க. அவன் எங்க இருக்கிறானோ தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. ஒருவேளை அவனை காணோம்னா அவனோட ஃபேமிலியை பிடிங்க. ஃபேமிலியை வச்சு மிரட்டணும்னா அந்த பையன் தானா வந்துருவான். அப்படியும் வரலனா அவங்கள நான் ஓட விடுவேன், குடும்பத்தோட ஊர் ஊரா ஓட விடுவேன், எங்க போனாலும் அவங்கள நிம்மதியா இருக்க விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வெறியில கத்திட்டு போறாங்க. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி கன்னின்னு ஒரு கேரக்டரை போன பார்ட்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அவங்களதான் காமிக்கிறாங்க. அவங்களோட டீமை கூப்பிட்டுட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டேஷனுக்கு போறாங்க. பூமி மார்ஸ் இவங்க 2 பேருக்குமே இந்த ஸ்டேஷன்ல பங்கு இருக்கு. இப்ப எப்படி இந்தியா பாகிஸ்தான் நடுவுல பார்டர் இருக்கும், அதே மாதிரிதான் இந்த ஸ்டேஷனுக்கு நடுவுலயும் ஒரு பார்டர் இருக்கு. அந்த பார்டரை தாண்டி போனாதான் அட்டாக் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்னியோட டீம் இந்த பக்கம் அவங்க எல்லைக்குள்ள இருந்தே பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப இவங்க தலைக்கு மேல ஒரு ட்ரோன் வந்திருக்கு. அந்த ட்ரோன் யாரோடதுன்னு தெரியல. ஆனா அந்த ட்ரோன் வந்த அடுத்த நிமிஷமே இவங்களோட கம்யூனிகேஷன் எல்லாம் ஜாம் ஆகுது. சடனா யுனைடெட் நேஷனோட ஃபோர்ஸ் இவங்கள நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. கன்னியோட டீமும் அட்டாக் பண்றதுக்காக ரெடியா நிக்கிறாங்க. அந்த சமயம் இந்த ஸ்டேஷனுக்கு மேல அட்டாக் நடக்க ஆரம்பிக்குது. யாருன்னே தெரியல, ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இதுல கன்னி வந்த ஷிப்பும் அட்டாக் பண்ணப்படுது. அந்த ஸ்பேஸ் ஷிப் குள்ள இருந்த கன்னியோட ஹெட் காலி. இந்த பக்கம் கீழே அதை விட மோசம், கன்னியோட டீம்ல இருக்க எல்லாருமே இறந்துட்டாங்க. கன்னி மட்டும்தான் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஹெல்மெட் எல்லாம் உடஞ்சு போயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிஜன் வெளியே போயிட்டு இருக்கு. ஸ்லோவா இவங்களோட கண்ணை திறக்கிறாங்க. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரோனை பார்த்தாங்களா, அதே ட்ரோன் பறந்துகிட்டு இருக்கு. கூடவே இவங்களை அட்டாக் பண்ணவங்களும் வராங்க. ஒருவேளை மனுஷங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்ணை தெளிவாக்கிட்டு பார்த்தா அது மனுஷங்க கிடையாது, அது பார்க்க ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், அப்படியே கட் பண்ணி எபிசோட் அங்கேயே முடியுது. ஆரம்பத்திலேயே கன்னியை காமிக்கிறாங்க. பயங்கரமா அடிபட்டு நவுற முடியாம படுத்திருக்கிறாங்க. அப்ப மார்ஷியன் ஆட்கள் தான் வந்து காப்பாத்தி கூட்டு போறாங்க. என்ன ஆச்சு, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது கன்னி என்ன சொல்றாங்கன்னா, யுனைடெட் நேஷனை சேர்ந்த 6 பேர் வந்து அட்டாக் பண்ணாங்க. இல்ல 6 பேர் கிடையாது, 7 பேர். அந்த 7வது ஆளு பின்னாடி துரத்தி வந்துகிட்டு இருந்தான். எனக்கு சரியா தெரியல, அவன் பார்க்கவே வித்தியாசமா வேற ஏதோ மாதிரி இருந்தான், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க பதட்டப்பட்டு பேசிட்டு இருக்கும் போது இவங்க வாயில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. சோ அதனால அவங்களுக்கு செடேட்டிவ் கொடுத்து படுக்க வச்சிடறாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு விசாரிக்கிறாங்க. எல்லாமே டக்கு டக்குன்னு
நடந்ததுனால அவங்களுக்கு எதுவுமே சரியா ஞாபகம் இல்ல. சோ அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, பூமியை சேர்ந்தவங்க தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க, அதுக்கப்புறமேட்டு தான் நாங்க சண்டை போட ஆரம்பிச்சோம், இதுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்களுக்கு உறுதியா தெரியல என்ன நடந்துச்சுன்னு. அதனால மார்ஷியன்ஸ் எப்பயுமே எடுத்துக்கிற டேப்லெட்டை கொடுக்குறாங்க. இந்த டேப்லெட் ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்திருப்போம். இதை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களோட மூளை 10ல இருந்து 20 மடங்கு கொஞ்சம் அதிகமா வேலை செய்யும். அந்த டேப்லெட்டை கன்னிக்கு கொடுத்து மறுபடியும் விசாரிக்கிறாங்க. அப்ப கன்னி நல்லா யோசிச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு கிளியரா தெரியுது என்னன்னா 6 பேர் இவங்களை அட்டாக் பண்ண வரல, 6 பேரும் இவங்களுக்கு பின்னாடி வந்த 7வது ஒருத்தனை பார்த்து பயந்து ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து தான் கன்னியோட டீம் சண்டை போடுறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்களா. அப்பதான் மேல பார்த்தா அந்த ஆர்பிட்ல சண்டை நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து அட்டாக் பண்ணுச்சு. அந்த 7வதா துரத்திக்கிட்டு வந்தவன் பார்க்கவே வித்தியாசமா இருந்தான். அவன் ஸ்பேஸ் சூட்டே போட்டு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே ரொம்ப பேனிக் ஆகுறாங்களா. சோ இதுக்கு மேல போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப செடேட்டிவ் கொடுத்து படுக்க வச்சிடறாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம கன்னி ஏஞ்சதும் கன்னியோடைய புது கேப்டன், ஏற்கனவே இருந்தவர் தான் இறந்துட்டார்ல, சோ இப்ப இருக்கிற புது கேப்டன் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நீ மட்டும் இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா பூமிக்கும் நம்மளுக்கும் நடுவுல போர் வந்துடும். அதனால நான் சொல்ற மாதிரி சொல்லு, நீங்க தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணீங்க, அதுக்கப்புறமேட்டு தான் பூமி ஆட்கள் அட்டாக் பண்ணாங்க, இந்த மாதிரி தான் சொல்லணும். பூமி நம்மள பேச்சுவார்த்தைக்காக கூப்பிட்டுருக்கு, அப்ப நீ இந்த விஷயத்த மட்டும் தான் சொல்லணும், வேற எதுவுமே சொல்லக்கூடாது, புரியுதா அப்படின்ற மாதிரி கன்னி கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு கன்னி அப்புறம் அவங்களோட டீம் எல்லாருமே ஒரு சின்ன ஸ்பேஸ் ஷட்டில்ல பூமியை நோக்கி போறாங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மார்ஸ்ல இருக்கக்கூடிய கிராவிட்டியும் பூமியில இருக்கக்கூடிய கிராவிட்டியும் டிஃபரெண்டா இருக்கும். மார்ஸ்ல இத்தனை நாளா இருந்தவங்களால பூமியில அவ்வளவு சீக்கிரம் அடாப்ட் ஆக முடியாது. சோ அதுக்காக டேப்லெட் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இதை போட்டா மட்டும்தான் பூமியில இருக்க முடியும். அதெல்லாம் போட்டுட்டு பூமியில வந்து லேண்ட் ஆகுறாங்க. வெளியே வந்ததும் நிறைய பேருக்கு தலை சுத்துது, ஒருத்தவன் வாந்தியே எடுக்க ஆரம்பிச்சிடறான். கால் தரையிலேயே வைக்க முடியல, பயங்கரமா நடுங்குது. இதனால எப்படியோ மேனேஜ் பண்ணி உள்ள போயிடுறாங்க. பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது. பெரிய தலைகள் எல்லாம் ரொம்ப நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஸ்பாட்ல இருந்தது கன்னி தான், அவளை கூட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியை கூப்பிடுறாங்க. சொல்லி கொடுத்த மாதிரியே கன்னி பேசுறாங்க. யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது பூமி ஆட்கள் வந்துகிட்டு இருந்தாங்க, அவங்க பார்டரை லைட்டா கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு நாங்க தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், எங்க மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, பார்டரை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு நீங்க தான் அட்டாக் ஆரம்பிச்சீங்க, ஆனா ஸ்பேஸ்ல ஏன் சண்டை நடந்துச்சு, ஆர்பிட்ல ஸ்பேஸ் ஷிப்லாம் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நம்ம கன்னியோட பெரிய தலைகள்லாம் என்ன பண்றாங்க, கன்னி கூடவே ஒரு ஃப்ரெண்டுக்காரர் இருந்திருப்பான், அவன் அந்த தாக்குதல்ல இறந்திருப்பான், அவன் மேல பழி போடுறாங்க. அந்த பையன் தான் பேனிக் ஆயிட்டு என்ன பண்றோம்னு தெரியாம ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஷிப்ல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அதுக்கப்புறமேட்டு தான் அப்படியே சண்டை பெருசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதும் கன்னிக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லல, உண்மை என்னன்றது இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கண்ணெல்லாம் கலங்குது, ஆனா ஒன்னும் பேச முடியாம அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதை நம்ம கிறிஸ்டின் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. அதனால கன்னி கிட்ட திரும்ப பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விடுறாங்க. இந்த வாட்டி கிறிஸ்டின் தான் ஏகப்பட்ட கேள்வியா கேக்குறாங்க. உன்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தானே, ஏகப்பட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு பயங்கர கஷ்டப்பட்டு தான் இந்த டீம்ல சேர்ந்திருக்கான், இப்படிப்பட்ட திறமையான ஒருத்தவன் எப்படி இந்த மாதிரி சில்லித்தனமான ஒரு தப்பை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் மடக்கி மடக்கி ஏகப்பட்ட கேள்வியா கேட்க நம்ம கன்னி ஆல்மோஸ்ட் உண்மையை சொல்லிட்டாங்க. 7வது அட்டாக் பண்ண வந்தவன் ஸ்பேஸ் சூட்டே போட்டு இல்ல, பார்க்கவே வித்தியாசமா இருந்தான் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கன்னியோட கேப்டன் தான், உன்கிட்ட என்ன சொன்னனோ அதை மட்டும் செய் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம கன்னி அப்படியே அந்த பேச்சை மாத்திட்டு, இல்ல மேடம், என்னோட ஃப்ரெண்டு தான் தாக்குதல் நடந்ததுனால பேனிக்ல இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா கிறிஸ்டினுக்கு ஏதோ ஒண்ணு இருக்குது, அங்க என்னமோ நடந்திருக்கு, கன்னி அதை சொல்லாம மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு யோசனையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த ஹெட் பையன் வரான். அவன் திடீர்னு நல்லவனா மாறிட்டான், எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அதாவது அந்த ஹீரோ ஸ்டேஷன் வந்து பூமியில விழ வந்துச்சுல, அப்பவே பயலுக்கு பீதி ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம ஏதாச்சும் சொல்லாம இருந்தோம்னா கண்டிப்பா பூமியோட சேர்ந்து நம்மளும் செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு இவன் அப்படியே சரண்டர் ஆயிடுறான். இவனுக்கு தெரிஞ்ச அந்த புரோட்டோ மாலிகுல்ஸோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கிறிஸ்டின் கிட்ட கொடுத்துட்டான். இன்னொரு பக்கம் நம்ம கன்னிக்கு கடலை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால இவங்க கேப்டன் கிட்ட கேக்குறாங்க. பட் கேப்டன் வந்து முடியாதுன்னு சொல்லிடுறாரு. பூமியில நம்ம உடம்பு அடாப்ட் ஆகிறதுக்கு பல மாசங்கள் ஆகும், அதுக்குள்ள நீ வெளியே போறேன்னு சொல்ற, அதெல்லாம் கிடையாது, உன்னை மாசுக்கு கூட்டு போறதுக்கு அடுத்த ஸ்பேஸ் ஷிப் வந்துகிட்டு இருக்கு, ரெடியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா கன்னிக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு. அடிக்கடி ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேல இவங்க பேச்ச கேட்டுட்டு இருந்தா நம்ம ஆசையை நம்மளால பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த ஜன்னலுடைய ஸ்க்ரூ எல்லாத்தையுமே கழட்டி ஜன்னல் வழியாவே எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறாங்க. கடலுக்கு வேற எப்படி போறதுன்னு தெரியல. அங்க இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வழி கேட்டு எப்படியோ ஒரு வழியா கடல் கிட்ட வந்துட்டாங்க. அவங்க கண்ணை பார்க்கணுமே, அப்படி ரசிக்கிறாங்க அந்த கடலை. செருப்பெல்லாம் கழட்டி போட்டு உட்காந்துக்கிறாங்க. கண்ணுல அவ்வளோ ஒரு ஏக்கம். ஏன்னா மார்ஸை இந்த மாதிரிதான் பார்க்கணுன்றது அவங்களோட ரொம்ப நாள் கனவு. அதனால அந்த கடலை அப்படியே ஆசையா பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு கிறிஸ்டின் வராங்க. இன்னும் நம்ம பேசி முடிக்கல, நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் நம்புறேன், இதுதானே உங்களை அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியனோட போட்டோவை காமிக்கிறாங்க. இது ஒரு புது வகையான வெப்பன், உன்னுடைய கவர்மெண்ட், அதாவது மார்ஷியன் கவர்மெண்டால அந்த ஸ்டேஷன்ல சோதனை பண்ணப்பட்டு இருந்த வெப்பன் தான் இது. இதை யார் பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எல்லாமே எனக்கு தெரியணும், அதுக்கு எனக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி கன்னி கிட்ட கேட்டதும் கன்னி பயங்கரமா கோவப்படுறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே பூமியை சேர்ந்தவங்களை பிடிக்காது, எங்களோட எதிரியே நீங்க தான், தேவையில்லாம என்னோட கவர்மெண்ட் மேலேயே பழி போடாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா சொல்லி
சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. சோ அதனால கிறிஸ்டின் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அட்டாக் பண்ணப்பட்ட ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. இந்த ஸ்டேஷனோட பேரு கேனிமேட். இது ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டேஷன்ன்றதுனால இப்ப மார்ஸ்ல இருக்கவங்களுக்கு சாப்பாடு தட்டுப்பாடு வரும். 30,000 பேர் இறந்துட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேருக்கு அடிபட்டிருக்கு. ஸ்பேஸ்ல வாழ்றவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி. அந்த ஸ்டேஷன்ல ரெஃப்யூஜியா இருக்கவங்களெல்லாம் டைகோ ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. அந்த இடத்துல இந்த ஆண்டர்சனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. நம்ம ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு சீரிஸ் போட்டோம். நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த சீரிஸ் தெரிஞ்சிருந்திருக்கும். அந்த சீரிஸ்ல வரவர் தான் இவரு. ஒருவேளை நீங்க இன்னும் அந்த சீரிஸை பார்க்கலனா அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேவா? சோ இந்த ஆண்டர்சன் சீரிஸ்ல இருந்து இங்க வந்துட்டாரு. அங்க இருக்க அகதிகள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. சீரிஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம், பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க கூவி எல்லாரையும் கூட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த கார்ட்ன்ற சயின்டிஸ்ட் அவரு தலையில அந்த விஆர் ஹெட்செட்டை போட்டுட்டு பயங்கரமா எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு. என்ன தேடுறாருன்னு கேட்டா புரோட்டோ மாலிகூல்ஸ் இவர்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஏதோ ஒரு இடத்துல அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் இருக்கு. இவங்க முழுசா அழிச்சிட்டு தான் நினைச்சாங்க. ஆனா இன்னுமே அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்றதே உங்களுக்கு தெரிய வருது. அப்ப ஃப்ரெட் என்ன சொல்றாருன்னா, சப்போஸ் அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் இந்த கார்ட் கண்டுபிடிச்சிட்டானா அது மூலியமா நம்ம அந்த புரோட்டோ மாலிகூல்ஸை ரிசர்ச் பண்ணி அதை பத்தி கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெட் சொல்லிட்டு போறாரு. அடுத்து எல்லாரும் கொஞ்சம் லைட்டா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்காங்களா? அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. ஹோல்டனுக்கு ஒரு சந்தேகம். கையில துப்பாக்கி எடுத்துட்டு வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல கார்ட்டையும் காணோம், புரோட்டோ மாலிகூல்ஸோட டேட்டாஸையும் காணோம். வேற யாரு? இந்த ஓபிஎஸ் இந்த ஆண்டர்சன் தான். கார்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறான். இங்க இருந்து இவர் ஸ்பேஸ் ஷிப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பையலை ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பா அந்த பையன் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவான். ஷிப்ல இருக்கிறது நயோமியும் ஆலெக்ஸும் மட்டும்தான். சோ உடனடியா நீங்க அந்த ஷிப்பை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் நயோமியும் அந்த ஷிப்பை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவங்க ஷிப்ல தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆலெக்ஸ் கரெக்டா அந்த ஷிப்போட இன்ஜினை தாக்குறாரு. அடுத்து பேக்கப்புக்கு இவங்க வெயிட் பண்ற ஒரு நிமிஷமும் கார்ட்டுக்கு ஆபத்து. ஆண்டர்சன் என்ன பண்ணுவான்னு தெரியல. மேபி கார்ட்டை கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளே போலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கன் எடுத்துக்கிட்டு போகலாம்னு நினைக்கும் போது கரெக்டா இந்த டியோகோ பையன் வரான். அவன் மட்டும் தான் இருக்கான். ஷிப்ல வேற யாரையுமே காணோம். என்ன ஆச்சு, எப்படி தப்பிச்சு போனான்னு தெரியல. இந்த டியோகோ பையலை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க. டைகோ ஸ்டேஷன்ல வந்து அவனை ஒரு செல்ல அடைச்சு வச்சுட்டு என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த ஆண்டர்சன் பையன் வேணும்னே அந்த ஷிப்ல தப்பிச்சு போற மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வேற ஒரு ஷிப்ல அவன் போயிருந்திருக்கான். இவ்வளவு நேரமா நயோமி ஆளே இல்லாத ஷிப்பை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த ஆண்டர்சன் பையன் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஆக்சுவலா இந்த ஃப்ரெட் வந்து ஃபர்ஸ்ட் பூமியை சேர்ந்தவர் தான். அதுக்கப்புறமேட்டு தான் ஓபிஎல்ல சேர்ந்திருப்பாரு. அதனால இந்த ஆண்டர்சன் பையன் என்ன சொல்றானா, உனக்கு பெல்டர்ஸை பத்தி அவ்வளவா தெரியல. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோன்றத எங்க நிலைமையில இருந்து பார்த்தா மட்டும்தான் உனக்கு தெரியும். எதிர்த்து பேசினா ஸ்பேஸ்ல தள்ளி விட்டுருவாங்க. சொல்றதை கேட்கலன்னா தண்ணி கொடுக்க மாட்டானுங்க, ஆக்சிஜனை கட் பண்ணிடுவாங்க. ஆராய்ச்சி பண்றதுக்கு எங்களெல்லாம் ஒரு எலி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நாங்க திருப்பி பதிலடி கொடுத்தே ஆகும். நீ பூமியை சேர்ந்தவன் தானே, அதனாலதான் பூமி மேல உனக்கு கொஞ்சம் கரிசனை இருக்கு. உன்கிட்ட இருக்க மிசைலை வச்சு அவங்களை அட்டாக் பண்ணலாம். ஆனா நீ அந்த மாதிரி பண்ண மாட்ட. ஏன்னா நீயும் பூமியை சேர்ந்தவன். நீ ஒரு உண்மையான பெல்டரா இருந்திருந்தா நான் சொல்றது உனக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இப்போ உன்னுடைய ரகசியம் எல்லாம் என் கிட்ட இருக்கு. ஹீரோஸோடயே சேர்த்து அந்த ரகசியத்தை அழிச்சிட்டதா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நான் இது எல்லாத்தையுமே பெல்டர்ஸ் கிட்ட சொல்ல போறேன். எல்லாருக்குமே இது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டர்சன் பையன் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். இன்னொரு பக்கம் அந்த கேனிமேட் ஸ்டேஷன்ல அகதிகளா இருக்க சில பேரை ஒரு ஷிப்ல காப்பாத்தி கூட்டு போறாங்க. அந்த ஷிப்ல எல்லாருமே கலந்துருக்காங்க. மார்ஸை சேர்ந்தவங்க, பூமியை சேர்ந்தவங்க, பெல்டர்ஸ், இவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாம் போறதுக்கு தயாரா இருங்க, அவங்களோட ஷிப்பு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கூட்டு போறாங்க. ஆனா கூட்டு போனவங்க அப்படியே எல்லாருமே ஸ்பேஸ்ல தள்ளி விட்டு சாவடிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே பூமி அண்ட் மார்ஸை சேர்ந்தவங்க. உண்மையான பெல்டர்ஸை மட்டும்தான் அவங்க காப்பாத்திருக்காங்க. அதுல பார்த்தா ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. இவரோட பேரு ப்ராக்சி. இவர் ஒரு பாட்டனிஸ்ட். இவரையும் காப்பாத்தி டைகோ ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க. அந்த சைடு நம்ம ஹோல்டன் என்ன பண்றாரு, கார்ட் புரோட்டோ மாலிகூல்ஸ் இருந்ததா சிக்னல் கிடைச்சிருக்குன்னு சொன்னார்ல, அந்த சிக்னல் திரும்ப வேற ஏதாச்சும் இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்குது. எங்கன்னா இந்த கேனிமேட் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க எப்ப அட்டாக் நடந்துச்சோ அப்பதான் இந்த புரோட்டோ மாலிகூல்ஸோட சிக்னலும் கிடைச்சிருக்கு. உடனே இவங்க அந்த கார்ட்டை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாமேட்டு தேடி பாக்குறாங்க. அந்த கார்ட் வந்து புரோட்டோ மாலிகூல் ப்ராஜெக்ட்ல இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜூலியோட அப்பா புரோட்டோஜன் கம்பெனி இருக்குல்ல, அதுலதான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. சோ அதே மாதிரியே கேனிமேட் ஸ்டேஷன்ல இருக்கவங்க யாராச்சும் இந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அதுல வருது, ஏகப்பட்ட லிஸ்ட் வருது. அதுல சில பேரை ஃபில்டர் பண்ணி யாரெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸா இருக்காங்களோ அவங்கள தேடி பாக்குறாங்க. அதுல ஒரு டாக்டரோட பேரு கிடைக்குது. அந்த டாக்டர் கூட யார் யாரெல்லாம் இருந்தான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அங்க நம்ம ப்ராக்சி இருக்கிறாரு. உடனே அந்த ப்ராக்சி எங்க இருக்காங்கன்னு தேடி பாக்குறாங்க. அவர் இப்பதான் டைகோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்காருல, உடனே அந்த லொகேஷன் தெரிஞ்சிருச்சு. வேகமா போயிட்டு ப்ராக்சியை பிடிக்கிறாங்க. அந்த டாக்டரை பத்தி விசாரிக்கும் போது ப்ராக்சி என்ன சொல்றாருன்னா, ப்ராக்சிக்கு ஒரு சின்ன பொண்ணு இருந்திருப்பா. அவளுக்கு ஏதோ மரபணு கோளாறு இருந்திருக்கும். அதுக்காக ஒரு குழந்தை மருத்துவரா கூடவே இருந்திருக்காரு புள்ள. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே பாக்கெட்ல இருக்க எதையோ ஒன்ன மறைக்க பாக்குறாரு. எடுத்து பார்த்தா ஒரு பிளாஸ்க். ஒருவேளை இதுக்குள்ளதான் அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அது வெறும் சோயா பீன்ஸோட செடி தான். ஏன்னா இவர் ஒரு பாட்டனிஸ்ட்ல ஏதோ ரிசர்ச்காக எடுத்து வச்சிருந்திருப்பாரு புள்ள. இப்போ உங்க பொண்ணு எங்க இருக்கிறா அப்படின்னு கேட்டா அவருக்கே தெரியல. என்னோட பொண்ணு உயிரோட இருக்கா
இருக்காளான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கடைசியா அந்த அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் வந்துட்டு என்னோட பொண்ணை கூட்டு போனாரு. அவங்க 2 பேரும் உயிரோட தான் இருக்காங்களா இல்ல அந்த ஸ்டேஷன்ல இறந்துட்டாங்களா என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ப்ராக்ஸி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஓபி ஆட்கள் உள்ள போந்து அந்த மிசைல் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதாவது நம்ம ஃப்ரெட் பூமியோட மிசைலை திருடி வச்சிருப்பாருல, அவர் எப்படியும் அந்த மிசைலை பூமிக்கு எதிராக யூஸ் பண்ண மாட்டாரு, சும்மா பயம் காட்டுறதுக்காக தான் வச்சிருக்காரு. அதனால ஓபி ஆட்கள் அதை லான்ச் பண்றதுக்காக அதிரடியா உள்ள வராங்க. பட் அதுக்கான லான்ச்சிங் கோடு வேணும். ஃப்ரெட் கிட்ட கேட்டா சொல்ல மாட்டாரு. உடனே ஃப்ரெட் கூடவே இருக்க ஒரு பொண்ணு, அவங்களோட பேரு கெமி, அவங்கள சுட்டுறாங்க. எப்படியாச்சும் அந்த மிசைலை ஆக்சஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சிக்னல் நம்ம ஹோல்டனுக்கு வருது. இவங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்தா ஆக்சுவலா அந்த ஏரியாவை நயோமி நோட்டம் விட்டுட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் அத்துமீறி அந்த மிசைலை ஆக்சஸ் பண்ணும்போது அந்த சிக்னல் இவங்களுக்கு கிடைக்குது. உடனே இவங்க உள்ள வந்து அட்டாக் பண்ணலான்னு வராங்க. பட் வந்தா கண்டிப்பா பிரச்சனை பெருசாயிடும். ஸோ அதனால புத்திசாலித்தனமா என்ன பண்றாங்க, நம்ம ஏஎம்எஸ் ஸ்பேஸ் சூட்லாம் போட்டுட்டு வெளியே வந்துட்டு அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஆக்சிஜனை மட்டும் கட் பண்ணிடுறாரு. உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆக்சிஜன் கிடைக்காம மயங்கி போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹோல்டன் உள்ள வந்து ஃப்ரெட்டையும் கேமியையும் காப்பாத்துறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா அந்த கேனிமேட் ஸ்டேஷனுக்கு தான் போறாங்க. கடைசியா புரோட்டோமாலிகுலோடைய சிக்னல் வந்ததும் அந்த இடத்துல தான். அது கூடவே இவங்களுக்கு ஒரு சந்தேகம், ப்ராக்ஸியோட பொண்ணுக்கு ஒரு மரபணு நோய் இருக்கு. அந்த நோய்க்கு மட்டும் தான் அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா எதுக்காக கரெக்டா அந்த அட்டாக் நடக்கும் போது அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த டாக்டர் போயிருந்திருக்கணும். சோ கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. அதனால அந்த பொண்ணையும் கண்டுபிடிக்கணும், புரோட்டோமாலிகுல்ஸையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இப்ப அந்த கேனிமேட் ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஆனா அந்த இடத்த சுத்தி மார்ஸோடைய ஷிப் பேட்ரோல் போய்கிட்டு இருக்கு. இப்படியே இவங்க போனாங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்பாங்க. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்டேஷனுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஷிப் போய்கிட்டு இருக்கு. அந்த ஷிப்பை செக்கிங் பண்ற மாதிரி உள்ள போறாங்க. அதுல ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க. அவங்க 2 பேரையும் மிரட்டி இவங்க ஷிப்லயே அந்த ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. இந்த சமயத்துல நம்ம ஆலெக்ஸ் என்ன பண்ணுவாருன்னா ராஜ் நாட்டி ஷிப் எடுத்துட்டு போய் ஒரு ஓரமா மறைஞ்சிப்பாரு. அதாவது ஜூபிட்டருக்கு ஏகப்பட்ட நிலவு இருக்கும், அதுல ஒரு நிலவு கிட்ட மறைஞ்சிப்பாரு. ஹோல்டன் எல்லாரும் திரும்ப வர வரைக்கும் இவர் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஹோல்டன் போயிட்டு அந்த ஸ்டேஷன்ல லேண்ட் ஆயிட்டாங்க. அப்ப அந்த புருஷன் பொண்டாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துடைய செக்யூரிட்டிஸ் இவங்க வச்சிருக்க பொருள்ல 10% எடுத்துப்பாங்களாம். இல்லீகல் தான், ஆனா எப்பயுமே நடக்கிறது போல இருக்கு. அந்த விஷயத்த சொன்னதும் ஹோல்டன் கேக்குறாரு, நாங்க வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டா அந்த பொண்டாட்டி கத்துறாங்க, அதெல்லாம் நீங்க ஒண்ணு பண்ண தேவையில்ல, ஃபர்ஸ்ட் எங்க ஷிப்பை விட்டு வெளியே போங்க, அதுவே பெரிய உதவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹோல்டனுக்கு மனசு கேட்கல. ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கன்னோட உள்ள வராங்க. அங்க வந்து பார்த்தா அந்த செக்யூரிட்டி ஆட்கள் ரொம்ப மோசமா எங்களுக்கு 10% எல்லாம் வேணாம், இருக்கிற எல்லா பொருளுமே வேணும் அப்படின்ட்டு கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்களா. இதுல ஹோல்டன் கடுப்பாயிட்டு சுட ஆரம்பிச்சிடுறாரு. அதுல தெரியாம இந்த புருஷங்கார மேல அந்த புல்லட் பட்டு அங்க அவர் இறந்து போயிடுறாரு. அவ்வளவுதான். அந்த அம்மா கத்துறாங்க பாருங்க, ஒழுங்கா எல்லாரும் வெளியே போயிடுங்க, கத்தி கூப்பாட போட்டு உங்களை மாட்டி விடுறதுக்குள்ள ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டன் எல்லாரையும் கத்தி வெளியே போக சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் ஹோல்டன் புரோட்டோமாலிகுல் சிக்னல் எங்காச்சும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ப்ராக்ஸி அவரோட பொண்ணு தேடிட்டு இருக்காரு. அப்ப ப்ராக்ஸியோட ஃப்ரெண்ட பாக்குறாரு. அந்த ஃப்ரெண்டோடைய பொண்ணையும் காணம் போல இருக்கு, உயிரோட இருக்காங்களா என்னன்னு தெரியல. கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தவன் ஹெல்ப் பண்ணுவான், ஆனா அவனுக்கு நிறைய சாப்பாடு கொடுக்கணும், கொடுத்தாதான் அவன் கேமராவெல்லாம் செக் பண்ணி கடைசியா எங்கேயாச்சும் இருந்தாங்களான்னு பார்த்து சொல்லுவான். ஆனா இவர்கிட்ட போதுமான சாப்பாடு இல்லாததுனால என் பொண்ணை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரா. அப்ப நம்ம ப்ராக்ஸி வந்துட்டு, நானும் என் பொண்ணை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், என் பொண்ணை தேடும் போது நான் உன் பொண்ணையும் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ஹோல்டன் கிட்ட சொல்லி அவங்க எல்லாருமே அந்த பயலை போய் பாக்குறாங்க. அவனா ரொம்ப திமிரா பேசுறான், அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஆனா கையில காசு வாயில தோசை, எனக்கு தேவையான பொருளை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஆனா அதுலயும் 100% உங்க பொண்ணு கிடைப்பாளான்னு தெரியாது, சும்மா செக் பண்ணி பார்க்கலாம், இருந்தா உங்களோட லக்கு தான் அப்படின்னு சொன்னதும் ஏஎம்எஸ்க்கு பயங்கர கோவம் வருது. இவர் வந்து ஒரு மினி ஹல்க் மாதிரி, பேச்செல்லாம் கிடையாது, அதிரடி தான். அந்த பயலை புடிச்சு மூஞ்சில பொக்கு பொக்கு பொக்குன்னு குத்துறாரு பாருங்க, விட்டா குத்தியே சாவடிச்சிருவாரு போல இருக்கு. ஏஎம்எஸ் எப்படியோ தடுத்துட்டு அந்த பையன்கிட்ட கேக்குறாங்க, என்னப்பா வாங்கினது போதுமா, இப்ப ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்டதும் தோ பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவெல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க போற வழியில இருக்க கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டே வரான். அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த இடத்த தாண்டி கேமரா இல்ல போல இருக்கு. சோ அதுக்கு மேல அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. இப்ப அந்த இடத்துக்கு போனாதான் அவங்க எங்க போயிருக்காங்க என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். உடனே இவங்க எல்லாரும் கிளம்பி அந்த இடத்துக்கு போக அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பூமியை காமிக்கிறாங்க. பூமியில இருந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் கிளம்பி வீனஸை நோக்கி போகுது. எதுக்காகனா ஈரோ ஸ்டேஷன் போயிட்டு மோதுச்சுல, அந்த ஈரோ ஸ்டேஷன் இன்னும் இருக்கா என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரதுக்காக தான் போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு திடீர்னு ஒரு மார்ஷியன் ஷிப்போடைய சிக்னல் கிடைக்குது. இவ்வளவு நேரம் அந்த ஷிப்பை இவங்க பார்க்கல, டக்குன்னு வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஷிப்ல ஸ்டெல்த் டெக்னாலஜி இருந்திருக்கும் போல. உடனே இவங்க அந்த ஷிப்புக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, இந்த மாதிரி நாங்க ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக தான் வந்திருக்கோம், எங்களை தடுக்க நினைச்சீங்கன்னா உங்க மேல நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னா அதுக்கு அந்த ஷிப்ல இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. ஒருவேளை நம்மள வேவ் பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது வீனஸ்ல இருந்து ஏதோ ஒரு சிக்னல் கிடைக்குது. அந்த சிக்னல் அப்படியே வாயை பொளந்து பாக்குறாங்க பாருங்க. என்ன ஆயிருக்குன்னா ஈரோ ஸ்டேஷன் போய் வீனஸ்ல மோதுச்சுல, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளம் உண்டாகி இருக்கு. அந்த பள்ளத்துக்கு மேல இருக்க அட்மாஸ்பியர்ல சில பயாலஜிக்கல் காம்பவுண்ட்ஸே உங்களால பார்க்க முடியுது. இதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்ல, ஆனா இந்த
மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க எவ்வளவு ஷாக்ல பாத்துட்டு இருக்காங்க. அந்த ஷிப்ல கிறிஸ்டினோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் இருக்காரு. அவரு இந்த விஷயத்த கிறிஸ்டினுக்கு சொன்னதும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோ ஸ்டேஷன் எல்லாத்தையுமே மாத்திருச்சு. எப்படி கேனிமி ஸ்டேஷன்ல சூட்டே இல்லாத ஒரு மனுஷன் இருக்கானோ அதே மாதிரி இந்த ஹீரோஸ் எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி எபிசோட் முடியுது. ஸ்டார்டிங்ல கன்னியை காமிக்கிறாங்க. கடலை ரசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களே, அவங்கள திரும்ப ரூமுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்போ கன்னி ஏகப்பட்ட கேள்வியா கேப்டன் கிட்ட கேக்குறாங்க. ஏன் என்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டீங்க, நீங்க சொல்றது எல்லாமே போய் தானே அப்படின்ற மாதிரி கேட்டா, அதுக்கு அந்த கேப்டன் என்ன சொல்றாருன்னா, உன்கிட்ட சொன்னதை மட்டும் நீ செஞ்சா போதும், உன் இஷ்டத்துக்கு எதையாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காத, நீ சொல்ற மாதிரிலாம் இங்க செஞ்சுக்கிட்டு இருந்தனா பிரச்சனை பெருசாயிடும், பூமி மார்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும், அப்படி அட்டாக் பண்ணா மார்ஸால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, அதனால ஒழுங்கா உன் வாயை மூடிக்கிட்டு மார்ஸுக்கு போற வழியை பாரு, இதுக்கப்புறம் நீ சோல்ஜரே கிடையாது, ஒரு உண்மையான சோல்ஜர் எப்பயுமே கேள்வி கேட்க மாட்டான், கொடுத்த ஆர்டரை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவான், சோல்ஜருக்கான தகுதியை நீ இழந்துட்ட, அதனால கிளம்புறதுக்கு ரெடியாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு போயிடுறாரு. கன்னிக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. அவங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வராங்க. இவங்களை கூட்டு போறதுக்காக ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் வருது. ஆனா அது வந்து லேண்ட் ஆகுறதுக்குள்ள திரும்பி வந்த மாதிரியே மேல போயிடுது. என்ன ஆச்சுன்னு கேட்டா, நம்ம கிறிஸ்டின் பண்ண வேலை தான். ஓபிஏவை சேர்ந்தவங்க பாம் வச்சதா ஒரு தகவல் வந்திருக்கு, அதனால இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்பும் இங்க லேண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம். அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இவங்களால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கன்னியை திரும்ப ரூமுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. வரும்போது கன்னி சிச்சினே வராங்க. கண்டிப்பா கிறிஸ்டின் நம்மளுக்காக தான் அப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. ஆனா உங்களுக்கு சரியான காண்டு, என்கிட்டயே போய் சொல்லிட்டு என்னையே டிஸ்மிஸ் பண்றீங்களா, இதோ வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேப்டனை அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்களே, அது கரெக்ட் தான் போல இருக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் கேப்டன் திமிரா பேசிக்கிட்டு இருந்தான், ஆனா வாயில 2 குத்து வாங்கினதும் ஆட்டோமேட்டிக்கா உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிடறான். ப்ராஜெக்ட் கேலிபன் அப்படின்னு ஒன்னு காமிக்கிறான். அதாவது அந்த புரோட்டோமாலிகுல் ஹைபிரிட் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்டோட பேரு போல இருக்கு. கேனிமேட் ஸ்டேஷன்ல வச்சுதான் அந்த ஹைபிரிடை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல 6 யூஎன் சோல்ஜர்ஸும் நம்ம கன்னியோட டீமும் தான் பலியாடு. இது எல்லாமே நடக்கும்போது மேல ஒரு ட்ரோன் பறந்துகிட்டு இருந்துச்சுல, அது வேற யாரும் இல்ல, இவங்களது தான். அந்த ஹைபிரிட் எப்படி வேலை செய்து அட்டாக் பண்ணுதுன்னு மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வைக்கிறாங்க பாருங்க மூஞ்சிலே ஒண்ணு, என் டீமையே சாவடிச்சிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயலை அடிச்சு மட்டையாக்கிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தா அங்க இருக்க யூஎன் சோல்ஜர்ஸ் கிட்ட போயிட்டு சரண்டர் ஆயிடுறாங்க. கிறிஸ்டின் கிட்ட பேசுறதுக்காக தான் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே கிறிஸ்டினும் வந்து மீட் பண்ணி பேசுறாங்க. அப்போ நம்ம கன்னி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்னது கரெக்ட் தான் மேம், அங்க நடந்தது ஒரு வெப்பன் டெஸ்ட் தான், இங்க பேச்சுவார்த்தைக்கு வர மாதிரி வந்துட்டு அந்த பக்கம் அந்த வெப்பனை டெஸ்ட் பண்ணி வாங்குறதுக்கான பிளான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கன்னி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஜூல்ஸ் பைய மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஜூல்ஸ்னா வேற யாரும் இல்ல, நம்ம ஜூலியோட அப்பா தான். என்னடா இன்னைக்கு என்ன நரி மூஞ்சில முடிச்சிட்டேன் போல இருக்கே, எல்லாமே எனக்கே சாதகமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு கேக்குறாங்க. நம்ம கிறிஸ்டின் அவர் ஃபேமிலிக்கு பண்ண விஷயம் நல்லா வேலை செஞ்சிருக்கு புள்ள, பொருளாதார நெருக்கடி கொடுத்து அவங்க எங்க போனாலுமே நிம்மதியா இருக்காத மாதிரி நம்ம கிறிஸ்டின் பண்ணியிருந்திருக்காங்க. அதனாலதான் இந்த ஜூல்ஸ் பாய் ஆட்டோமேட்டிக்கா வந்து பேசுறான், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், ஆனா உங்க இடத்துல கிடையாது, என் இடத்துக்கு நீங்க வரணும், கூட வேணா ஒரு 2-3 பேரை மட்டும் கூப்பிட்டு வந்துக்கோங்க, அதுக்கு மேலலாம் கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். இது வந்து ஒரு பயங்கரமான ரிஸ்க், ஏன்னா அவன் ஏரியாக்கே போனா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால நம்ம கிறிஸ்டினோட பர்சனல் செக்யூரிட்டி ஆளு, இவரோட பேரு கார்டியார், அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னமோ இது ட்ராப் மாதிரி இருக்கு, சோ நம்மளா போய் அவன் வலையில விழுந்துற வேணாம், நீங்க தயவு செய்து இதுக்கு ஒத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம கிறிஸ்டின் முன்னாடியே ஓகே சொல்லிட்டாங்க போல இருக்கு, ரிஸ்க் தான், பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சான்ஸை மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஆலெக்ஸை காமிக்கிறாங்க. அவரு ஜாலியா ஒரு நிலவு பக்கத்துல மறைஞ்சிக்கிட்டு இருக்காருல்ல, அப்படியே அவர் சில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அலர்ட் வருது. என்னன்னு பார்த்தா இதுக்கப்புறம் கேனிமேட் ஸ்டேஷனுக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி எந்த ஒரு ஷிப்பும் போக கூடாதுன்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்துருது. இப்படி ஒரு தடையை போட்டாங்கன்னா ஹோல்டன் எப்படி அந்த ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர முடியும்? சோ நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டன் கிட்ட பேசலாமேன்ட்டு போனை எடுத்தா கண்டிப்பா இதுல வர சிக்னல்ல ஒரு மாட்டிப்பாரு. ஓகே ஷிப் எடுத்துட்டு போலான்னு பார்த்தா இன்ஜின் ஆன் பண்ண அடுத்த நிமிஷமே ரேடார்ல மாட்டிப்பாரு. அப்புறம் என்னதான்டா பண்றது, எப்படி நம்மளால அங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு அப்படியே ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆகுது. இன்ஜின் ஆன் பண்ணாதானே மாட்டிப்பாரு, அதுக்கு பதில் ட்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணி போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ண போறாருன்னா, இந்த இடத்துல ஏகப்பட்ட நிலவுகள் இருக்கு, அந்த நிலவுகளுடைய கிராவிட்டியை ஒரு ஸ்லிங் ஷாட் அதாவது உண்டிகோல் மாதிரி யூஸ் பண்ணி இவர் ஒரு நிலவா புடிச்சு கடைசியா அந்த கேனிமேட் ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான பிளான் பண்ணி அதையும் செயல்படுத்துறாரு. இவர் நினைச்ச மாதிரியே அந்த ஷிப்ல இருக்க ட்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணி ஜாலியா கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து போய்கிட்டு இருக்காரு. ஆஹா இவ்வளவு ஈஸியா இருக்கே, இதை முதலே பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு கேஷுவலா ஜாலியா போய்கிட்டு இருக்காரா. ஆனா இவர் ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. என்னன்னா இந்த மாதிரி போறதுனால இவரோட ஷிப் எப்படி மார்ஷியன்ஸோட ரேடார்ல தெரியாதோ அதே மாதிரியே இவராலையும் மார்ஷியன்ஸோட ஷிப்பா பார்க்க முடியாது. அதை மறந்து போயிட்டு ஜாலியா ஊஞ்சல் ஆடுற மாதிரி அப்படியே மறந்துங்கன்னே போறாரா. டக்குன்னு பார்த்தா முன்னாடி ஒரு மார்ஷியன் ஷிப் வந்துருது. அவ்வளவுதான், பேக் அடி பாடியை உள்ள தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு நிலவு கிட்ட மறைஞ்சுக்கிறாரு. அப்பா
சாமி ஜஸ்ட் மிஸ் இந்நேரம் மாட்டிருப்போம், இதுக்கப்புறம் திமிரெல்லாம் போக கூடாது, பார்த்துதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் கொஞ்சமா ஷிப்பை நவுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த பக்கம் ஹோல்டனை காமிக்கிறாங்க. கேமரால செக் பண்ணாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. உள்ள போயிட்டு பார்த்தா அந்த இடம் ரொம்ப தூரமா போய்கிட்டே இருக்கு. இவங்களும் அந்த வழியா போயினே இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல அந்த இடத்துல நம்ம ப்ராக்ஸியோட பொண்ணு யூஸ் பண்ற ஒரு மெடிசன் இருக்கு. இது என்னோட பொண்ணு யூஸ் பண்ற மெடிசன் தான், அவ டெய்லியுமே இதை ஒரு டோசேஜ் எடுத்துக்கணும். இப்ப இது இருக்குன்னா கண்டிப்பா என்னோட பொண்ணு உயிரோட தான் இருப்பாளோ, கண்டிப்பா என் பொண்ணு இந்த வழியா தான் அந்த டாக்டர் கூட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த கேனிமேட் ஸ்டேஷன்ல அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் நம்ம ப்ராக்ஸியோட பொண்ணை கூட்டு போய்கிட்டு இருக்காரு. அந்த குட்டி பொண்ணோட பேரு மே. அந்த பொண்ணு கேட்டுக்கினே வரா, டாக்டர் நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம், எனக்கு என் அப்பாவை பார்க்கணுமே, திரும்பி என்னை கூட்டு போங்களேன், அப்பா கிட்ட கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கினே வரா. அப்ப அந்த டாக்டர் வந்துட்டு என்னம்மா எப்படி பேசுற, இதுக்கப்புறமேட்டு தான் ஃபன்னே இருக்கு, நம்ம பயங்கரமா என்ஜாய் பண்ண போறோம், நம்ம போற இடத்த மட்டும் நீ பார்த்தனா பயங்கரமா சந்தோஷப்படுவ அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஆசையா பேசி கூட்டு போறாரு. அந்த இடத்துல போடப்பட்ட மெடிசனை தான் இப்ப இந்த பக்கம் பிரசன்ட்ல நம்ம ப்ராக்ஸி கண்டுபிடிச்சிருக்காரு. புள்ள இப்படியே போனோம்னா என் பொண்ணை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ரூம்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா நிறைய டாக்டர்ஸும் சோல்ஜர்ஸும் ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் மேயோடைய பேகும் இருக்கு. டேய் என் பொண்ணை என்னடா பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது டக்குன்னு சுட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹோல்டனும் பதிலுக்கு சுடுறாங்களா, அந்த பயலுங்க சுட்டுக்கிட்டே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போலான்னு பார்த்தா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சே என்னடா எஸ்கேப் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா இன்னொரு டோர் இருக்கு. அதுக்குள்ள ஏதோ ஒரு பாடு இருக்கு. என்ன பாடுன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு ஸ்லீப்பிங் பாடு மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு குழந்தை அந்த புரோட்டோஜன் டெஸ்ட் பண்ணப்பட்டு இறந்து போன நிலைமையில இருக்கு. ஆனா நல்ல வேலை அது நம்ம ப்ராக்ஸியோட பொண்ணு கிடையாது. ஆனா என்னோட பொண்ணுக்கும் இந்த மாதிரி பண்றதுக்காக தானே கூட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறம் அவரை வெளியே கூட்டு வந்துட்டு நம்ம ஹோல்டன் என்ன பண்றாரு, அவர் இங்க வந்ததுக்கான காரணமே அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் அழிக்கிறதுக்காக தான். சோ அந்த பாடையே மொத்தமா அவர் அழிச்சிடுறாரு. ஏன் இவங்க இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா ஒரு டோர் ஓபன் பண்ணி உள்ள கிரனேட் வந்து விழுது. ஏமஸ் அதை பார்த்துட்டு திரும்ப அந்த கிரனேட் எடுத்து வந்த வழியிலே போட்டுறாரு. அவ்வளவுதான், ஒரு மிகப்பெரிய வெடிப்பு. அந்த வெடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் செத்துருப்பாங்கன்னு பார்த்தா பயங்கரமா சுடுற சவுண்டு கேக்குது. அலறாங்க எல்லாரும். என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சத்தம்லாம் அடங்குது. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதவை திறந்து அந்த பக்கம் போய் பார்த்தா அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே கொடூரமா செத்து போய் கிடக்குறாங்க. அதை பார்த்தாலே தெரியுது கிரனேட்னால இந்த மாதிரி ஆகல, ஏதோ ஒண்ணு இவங்களை அட்டாக் பண்ணிருக்கு. நடுவுல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. இந்த பாக்ஸ்குள்ள தான் எதையோ ஒண்ணு வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. அதுதான் வெளியே வந்து அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்த உடச்சிக்கிட்டு வெளியே ஓடி இருந்திருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு டாக்டர் அரை உசுர்ல இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் என்னதான் வேணும், எதுக்காக குழந்தைங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நாங்க தான் அந்த புரோட்டோ மாலிகூல்ஸை உருவாக்குனது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே செத்து போயிடுறாங்க. அப்போ வெளியே இருந்து யாரோ வராங்க. கண்ணை வச்சுட்டு ரெடியா அட்டாக் பண்றதுக்கு திரும்பினா பார்த்தா அது நம்ம ஆலெக்ஸ் வெற்றிகரமா எப்படியோ வந்துட்டாரு போல இருக்கு உள்ள. நண்பா மாசுடா, நீ வேற லெவல் பைலட், நீ வெயிட் பண்ணு, நாங்களும் ஸ்பேஸ் சூட் போட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஹோல்டன் சொல்ல அப்ப நாயோமி நான் வரல அப்படின்றாங்க. ஹோல்டன் நீ முன்னாடி மாதிரி இல்ல, நான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தம்போது எப்படி இருந்தியா அந்த மாதிரி நீ இப்ப கிடையவே கிடையாது, நிறைய மாறிட்ட, நீ யார பத்தியுமே கண்டுக்க மாட்டற, அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் அழிக்கிறது மட்டும்தான் உன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. நான் பார்த்த ஹோல்டன் இப்படி இருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு இங்க நடக்கிற எதையுமே தடுக்க முடியாது. அதனால நான் போயிட்டு மக்களுக்கு உதவி செய்ய போறேன். நம்ம ஒரு ஷிப்ல வந்தோம்ல, அந்த பொண்டாட்டியோடைய புருஷனை வேற கொன்னுட்டோம். ஆனா அதை பத்தி நீ கொஞ்சம் கூட கண்டுக்காம இங்க வந்து புரோட்டோ மாலிகூல்ஸ் அழிக்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்க. அந்த அம்மாக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படும், நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நயோமி ஹோல்டன் கிட்ட வரலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நயோமிக்கு துணையா ஏமஸும் கூட போயிடுறாரு. ஹோல்டனுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அவருடைய ஃபுல் மோட்டோ புரோட்டோ மாலிகூல்ஸை பரவாம தடுக்கணும், நிறைய மக்கள் இதனால சாகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவரோட மைண்ட்ல ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால சரி நயோமி போனா போட்டோம், நம்ம போய் நம்மளோட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா வெளியே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் அந்த புரோட்டோ மாலிகூல்ஸோட ஹைபிரிட் புள்ள. இன்னைக்கு இதோட கதையை முடிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ராஜ் நாட்டில ட்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணி அது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்ப அது ஒரு டோம்குள்ள போகுது. இவங்களும் அதுக்குள்ள போகலான்ட்டு பாக்குறாங்க. அப்ப கரெக்டா இவங்களுக்கு மேல ஒரு மார்ஷியன் ஷிப் போகுது. இப்ப மட்டும் இவங்க நவுந்தாங்கன்னா கண்டிப்பா மார்ஷியன்ஸ் பாத்துருவாங்க. ஆனா அதை பத்திலாம் அந்த ஹோல்டனுக்கு கவலையே இல்ல. ஆலெக்ஸ் என்ன பண்ற, அது அங்க ஓடிக்கிட்டு இருக்கு, சீக்கிரமா போ அப்படின்னு கத்துறாரு. ஏய் ஒரு நிமிஷம் இருறா, மேல பாரு மார்ஷியன் ஷிப் போயிட்டு இருக்கு, இப்ப மட்டும் போனோம்னா வசமா மாட்டிப்போம், அதுக்கப்புறம் ஹைபிரிட் எல்லாம் சாவடிக்க முடியாது, நம்ம தான் செத்து சொர்க்கத்துக்கு போயிடுவோம், சோ அதனால கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அப்படின்னு சொல்லி லைட்டா நம்ம ஹோல்டனை அதட்டி உட்கார வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த மார்ஷியன் ஷிப் போயிடுது. அதுக்கப்புறமேட்டு இவங்க அந்த ஷிப் எடுத்துக்கிட்டு போறாங்க. விடுறதா இல்லையே அந்த டோம்குள்ளேயே ஷிப்ல போறாங்க. அந்த இடமே குட்டியா இருக்குது. கண்ணை கூட வெளியே நீட்ட முடியல, எல்லாத்தையும் உள்ள தள்ளிட்டு செவரெல்லாம் இடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல அவங்க அந்த ஹைபிரிட பாத்துடுறாங்க. எய்ம் பண்ணி அடிக்கலான்ட்டு போகும்போது இந்த ப்ராக்ஸி தடுக்கிறாரு. ஏன்னு கேட்டா அவருக்கு ஒருவேளை அந்த ஹைபிரிட் இவரோட பொண்ணா இருக்குமோன்னு தோணுது. அதனால தடுக்க பாக்குறாரா. யோ என்னையா பேசுற, அது என்னதான் உன் பொண்ணா இருந்தாலும் இப்ப அது உன் பொண்ணு கிடையாது, ஒருவேளை அது உன் பொண்ணா இருந்திருந்தாலும் இப்ப அது உன் பொண்ணு கிடையாது, சும்மா இரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தேடினா அதுக்குள்ள அதை காணோம். எங்கடா போச்சு இது அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த கேன்
கேனிமேட் ஸ்டேஷனுக்குள்ள வரக்கூடாதுன்னு எல்லா ஷிப்புக்கும் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்களே. ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு ஷிப்பு மட்டும் உள்ள வரலான்னு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனா வந்துகிட்டு இருக்க ஷிப்பு டக்குன்னு பார்த்தா பிளாஸ்ட் ஆயிடுது. யார் அட்டாக் பண்ணா என்னன்னு தெரியல. அப்படியே அந்த இடத்துல சீன் கட் ஆகி கிறிஸ்டினை காமிக்கிறாங்க. ஜூல்ஸ் வந்து பேசலாம்னு சொல்லியிருப்பாருல, ஆனா அவர் பேசணும்னு சொன்னது பூமியில கிடையாது, ஸ்பேஸ்ல. அவரோட ஸ்பேஸ் ஷிப்புக்கு வர சொல்லியிருக்காரு. கிறிஸ்டின் கடைசியா எப்ப ஸ்பேஸுக்கு போனாங்கன்னு தெரியல. அதனால பயத்துல அப்படியே கண்ணை இறுக்கி மூடி உட்கார்ந்து இருக்காங்களா. கன்னி அதை பார்த்து லைட்டா சிரிக்கிறாங்க. கிறிஸ்டின் மட்டும் தனியா போல, அவங்க கூட காட், கன்னி இவங்க 2 பேருமே போறாங்க. சோ இவங்க 3 பேரும் ஜூல்ஸோட ஸ்பேஸ் ஷிப்புக்கு வந்துடுறாங்க. அங்க ஜூல்ஸை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்களா. அப்போ கிறிஸ்டினோட ஹெட் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இவன் என்னத்துக்கு இப்ப மெசேஜ் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தா மார்ஷியனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம். ஆக்சுவலா அவரும் பேச்சுவார்த்தைக்காக பூமிக்கு வந்திருக்காரு. அவர் இப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா கொன்னது வேற யாரும் இல்ல, இந்த ஹெட் பையன் தான். நேச்சுரலா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு பாய்சனை கொடுத்து போட்டு தள்ளிட்டான். அது மட்டும் கிடையாது, கேனிமேட் ஸ்டேஷன்ல ஒரே ஒரு ஷிப்பு மட்டும் வந்து லேண்ட் ஆகலான்னு பர்மிஷன் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஷிப்பை அழிச்சதுமே இந்த பையன் தான். இத்தனை வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜூல்ஸை மிரட்டுறான். இங்க பாரு ஜூல்ஸ், அந்த ஷிப்பை அழிக்க தெரிஞ்ச எனக்கு உன்னோட ஷிப்பை அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா நான் அப்படிலாம் பண்ணாம இருக்கணும்னா உனக்கு ஒரு ஆஃபர். முன்னாடி கிறிஸ்டின் உட்கார்ந்துருக்காங்களே, அவங்கள போட்டு தள்ளிட்டு பூமிக்கு வந்துரு. நம்ம 2 பேரும் திரும்ப பழையபடி அந்த புரோட்டோ மாலிகுல் ப்ராஜெக்ட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன் இவன் இப்பதானே கொஞ்சம் திருந்தினா, என்ன திடீர்னு இப்படி மாறிட்டானே அப்படின்ட்டு பார்த்தா ஆக்சுவலா இவனுக்கு சரியான காண்டு நம்ம கிறிஸ்டின் மேல. இவன் உண்மையை ஒத்துக்கிட்டான்ல, நானும் ஜூல்ஸோட பார்ட்னரா இருந்தேன்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான்ல. அப்ப அவன் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பானா, கிறிஸ்டின் இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்காம எப்படியா கிறிஸ்டின் காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவன் அந்த உண்மையெல்லாம் சொல்லி இருந்திருப்பான். ஆனா நம்ம கிறிஸ்டின் வந்து கையை விரிச்சிடுறாங்க. ஏன்னா அப்ப தேடும் போது ஜூல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல. சோ ஜூல்ஸ் கிடைக்கலனா அந்த பழி எல்லாத்தையுமே ஓ மேல போட்டுருவேன், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. அந்த ஒரு காண்டுல தான் இப்ப கிறிஸ்டினை போட்டு தரலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கான். அவ்வளவுதான், ஜூல்ஸுக்கு அப்படியே அல்வா சாப்பிடுற மாதிரி நம்ம கிறிஸ்டின் வாலண்டரியா வந்து மாட்டிக்கிட்டாங்களா, முடிச்சு விட்டுருங்கடா பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிடுறாரு. அப்ப நம்ம கன்னி என்ன பண்றாங்க, யாருக்கும் தெரியாம அங்க இருக்க ஒரு வெண்ட் மூலியமா போயிட்டு காட்டு வரும்போதே சூட் எடுத்துட்டு வந்திருப்பாரு புள்ள, அந்த ஆர்மர் சூட்டை போட்டு வந்து அங்க இருக்க எல்லாருமே காலி பண்ணி இவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நயோமி அந்த பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனாங்களே, ஆனா அவங்களா நம்ம நயோமியை பார்த்ததும் கத்துறாங்க. ஏமா நீங்க பண்ணது போதாதா, ஏற்கனவே நீங்க பெரிய உதவியா பண்ணிட்டீங்க, திரும்பி நீங்க எந்த உதவியும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி போக சொல்றாங்க. பட் நம்ம நயோமிக்கு மனசு கேட்கல. அப்ப நடந்த சண்டையில உங்க ஷிப் டேமேஜ் ஆயிருக்கல, அதை என்னால மட்டும்தான் சரி பண்ண முடியும், இப்போதைக்கு டைம் இல்ல, சீக்கிரமா ஷிப்பை சரி பண்ணிட்டு இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃபுக்கும் வேற வழி இல்லையா, சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே நம்ம நயோமி அந்த ஷிப்பை ஃபுல்லா ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா வெளியே பார்த்தா ஏகப்பட்ட மக்கள் எங்களையும் கூட்டு போங்க எங்களையும் கூட்டு போங்கன்னு நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு போல, இங்கே இருந்தா நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாரும் எங்களையும் கூட்டு போங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல என்ன பிரச்சனைனா, இந்த ஷிப்ல வெறும் 52 பேருக்கு மட்டும்தான் ஆக்சிஜன் இருக்கு. இத்தனை மக்கள்ல வெறும் 52 பேரை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஆனா இது அங்க இருக்கவங்க கிட்ட சொன்னா ஒத்துப்பாங்களா, கண்டிப்பா அதனால பெரிய கலவரம் வரும். சோ நம்ம ஷிப் எடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்டாட்டிக்காரங்க சொல்றாங்க. ஆனா நம்ம நயோமிக்கு இதுல விருப்பம் இல்ல, நான் ஒரு வாட்டியாச்சும் பேசி பாக்குறேன், பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வெளியே வந்துடுறாங்களா. அப்ப அந்த இடத்துல ஒரு தடிய, ஏய் இன்னாடி எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா, ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு விட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நயோமி கழுத்தை புடிச்சு செவுத்துல தூக்குறான் பாருங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டேய் தடியா இங்க பாடுறா, நான் சொல்றத கேளு, ஏற்கனவே நான் ஹீரோ ஸ்டேஷன்ல இருந்தேன், அங்க இருக்க மக்களை காப்பாத்தலாம்னு நினைச்சேன், பட் என்னால முடியல, அதனாலதான் இங்க இருக்கிறவங்களையாச்சும் காப்பாத்தலான்னு பாக்குறேன். ஆனா என்னால எல்லாரையும் காப்பாத்த முடியாது, வெறும் 52 பேரு, 52 பேரை மட்டுமாச்சும் என்ன காப்பாத்த விடு. ஹீரோ ஸ்டேஷன்ல எப்படி எதுவுமே பண்ண முடியாம வந்தனோ அதே மாதிரியே நாளாக்கிடாத, என்னோட இடத்த வேணா நீ எடுத்துக்கோ, நான் ஷிப்பை விட்டு வந்துடுறேன், எனக்கு பதில் நீ அந்த ஷிப்ல போ, ஆனா 52 பேர் மட்டும்தான் அந்த ஷிப்ல போக முடியும், தயவு செஞ்சு என்ன 52 பேரையாச்சும் காப்பாத்த விடு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த தடியை கொஞ்சம் யோசிச்சு பாக்குறான். கண்டிப்பா எல்லாருமே ஷிப்ல போனா ஷிப்ல இருக்க எல்லாரும் செத்துருவாங்க, அதுக்கு பதில் ஒரு 52 பேரையாச்சும் காப்பாத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இவன் பேசினது அங்க இருக்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா கேக்குறாங்க. அந்த பையன் எப்படியா பேசி எல்லார்கிட்டயும் புரிய வச்சிட்டான். சோ எல்லாருமே லைனா நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாரையும் உள்ள ஏத்திடுறாங்க. அடுத்து பொண்ணுங்கள்ல சில பேரை ஏத்திடுறாங்க. அதுக்கப்புறம் பசங்க, அவங்கள சில பேர், இந்த மாதிரி பிரிச்சு ஏத்துறாங்க. கொஞ்சம் பேரை ஏத்துனதுக்கே 52 பேரும் சரியா போச்சு. இதுல ஒரு பொண்டாட்டி உள்ள வந்துட்டாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் வெளியவே இருக்காங்க. இதுக்காக அவர் சண்டையா போட முடியும், அப்படியே தன்னோட பொண்டாட்டியை பார்த்துட்டு அழுதுன்னு நிக்கிறாரு. அவ்வளவுதான், 52 பேரை உள்ள ஏத்தியாச்சு, இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடியனை போக சொல்றாங்க நயோமி. ஆனா அந்த பையன் என்ன சொல்றான், இல்லங்க நீங்க தான் இருக்கணும், நீங்க தான் சரியான ஆளு, நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய பேரை உங்களால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நயோமியை போக சொல்லிடுறான். அவங்களும் அழுதுனே போறாங்க. வெறும் 52 பேரை மட்டும் காப்பாத்திட்டு அந்த ஷிப் அங்க இருந்து கிளம்புது. ஆனா இந்த இடத்துலதான் ஒரு தடை உத்தரவு போட்டிருக்காங்களே, எந்த ஒரு ஷிப்பும் உள்ள இருந்து வெளியே வரக்கூடாது, வெளியே இருந்து உள்ள போக கூடாதுன்னு. அதனால மார்ஷியன்ஸ் எல்லாருமே வார்னிங் கொடுக்குறாங்க, அத்துமீறி வெளியே வரீங்க ஒழுங்கா திரும்ப போயிடுங்க, இல்லனா உங்க ஷிப்பை அழிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த வார்னிங் இந்த பக்கம் நம்ம ஹோல்டனுக்கு வருது. ஒண்ணு நம்ம ஆலெக்ஸ் போகலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்றாரு. ஆனா அப்பயும் இந்த ஹோல்டன் என்ன பண்றாருன்னா, இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஹைபிரிட தான் அழிக்கணும், ஒழுங்கா அது எங்க இருக்குன்னு தேடு அப்படின்றாரு. ஆலெக்ஸுக்கா கோவம் வந்துருது. ஏய் என்ன பைத்தியமா நீ, நம்ம கூடவே நம்ம ஃபேமிலி மாதிரி இருந்தவங்க அவங்க 2 பேரு, அவங்களுக்கு இப்ப ஹெல்ப் தேவைப்படுது, போலான்னு சொன்னா நீ மட்டும் லூசுத்தனமா பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன நடக்குதுன்னு கொஞ்சமாச்சும் புரியுதா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நயோமி சொன்னதுதான் உண்மை, நம்மளால இதை தடுக்க முடியாது, எல்லாமே கை மீறி போயிடுச்சு, இப்போதைக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை தான் நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இவர் இந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் வார்னிங்கா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நயோமி வந்துட்டு, நாங்க நிறைய மக்களை காப்பாத்தி கூட்டு வந்துட்டு இருக்கோம், உள்ள நிறைய பொதுமக்கள் இருக்காங்க, தயவு செய்து அட்டாக் பண்ணிடாதீங்க, வேணும்னா எங்களை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னா அந்த மார்ஷியன் ஆட்கள் கேட்கவே இல்ல, மிசைல லான்ச் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான் போச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மிசைல் வந்து இந்த ஷிப்பை அழிச்சிடும், அவ்வளவுதானா எல்லாருமே சாவ போறோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதறிக்கிட்டு இருக்காங்களா. அப்ப மாசா நம்ம ராஜநாட்டி ஷிப்பு வந்து அந்த மிசைல் அழிச்சிருது. ஒரு வழியா ஹோல்டன் மனசு மாதிரி வந்துட்டாரு. ஆனா இப்ப பேட்ரோல் போயிட்டு இருந்த எல்லா மார்ஷியன் ஷிப்பும் இவங்க மேல மிசைல லாக் பண்ணிடுச்சு. இப்ப என்னடா பண்றதுன்னு எல்லாரும் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹோல்டன் கெத்தா ஒரு விஷயத்த பண்றாரு. அங்க இருக்க ஷிப் எல்லார்கிட்டயும் சொல்றாரு, நாங்க ஒரு வார்ஷிப், எங்களை பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒருவேளை உங்கள யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் எங்க மேல மிசைல ஃபயர் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் மிரட்டுறாரா. இவர் மிரட்டுறதுக்கெல்லாம் இவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா, லாக் பண்ண மிசைல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்க மாட்டுக்கு போயிட்டாங்க. அவ்வளவுதான், இப்ப இந்த 2 ஷிப்பும் சேஃபா அந்த இடத்த விட்டு போறாங்க. இவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, மூணாவதா ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா அந்த ராஜநாட்டி ஷிப்ல ஹைபிரிட் ஏறி இருந்திருக்கு போல. இது தெரியாம நம்ம சேஃபா அங்க இருந்து வந்துட்டோம்டான்ட்டு ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. அந்த டோம்குள்ள போயிட்டு வந்ததுனால ஷிப்பு லைட்டா டேமேஜ் ஆயிருக்கு. சோ எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமரால செக் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ அந்த ஹைபிரிட பாத்துடுறாங்க. இது என்னடா டிக்கெட்டே வாங்காம ஏறி இருக்குது, எப்படியாச்சும் இதை கொல்லணும்னு ஹோல்டன் ரெடி ஆகுறாரு. அப்ப ப்ராக்ஸி என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அதை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், இப்படி ஆகிறதுக்கு முன்னாடி அது ஒரு மனுஷனா தானே இருந்துச்சு, சோ கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இவர் அந்த ஹைபிரிட் ஒருவேளை இவரோட பொண்ணா இருக்குமோ அப்படின்ற மாதிரியே பேசுறாரு. ஆனா நம்ம ஹோல்டன் வந்துட்டு, இங்க பாருங்க நீங்க சொல்ற மாதிரியே அது முன்னாடி ஒரு மனுஷனா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டனும் ஏமஸும் அதை கொல்றதுக்காக கன் எடுத்துட்டு போறாங்க. அந்த ஹைபிரிடும் இவங்களை பாக்குது, பார்த்துட்டு வந்து அட்டாக் பண்ணுன்னு பார்த்தா அது வாட்டுக்கு நெஞ்சு பிடிச்சி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஏதோ ஒரு டெக் இருக்கு போல, அதை பிச்சு புடிங்கி வெளியே தூக்கி போடுது. பார்த்தா அது ஒரு பாம். ஒருவேளை இந்த ஹைபிரிட் தப்பிச்சு போச்சுன்னா அதை சாவடிக்கிறதுக்காக உள்ளே ஒரு பாம் ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருப்பாங்க போல, அதை தான் உஷாரா இப்ப அது பிச்சு போட்டுருச்சு. அவ்வளவுதான், அதை பார்த்தது இவங்க டப டப டபன்னு சுட ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி. ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அது அசால்ட்டா அங்க இருக்க ஒரு கண்டெய்னரை தூக்கி போடுது. அதுல மேக்னெட் மாதிரி இருக்கும் போல இருக்கு. சோ அதுல நல்லா வசமா நம்ம ஹோல்டன் மாட்டிக்கிறாரு. ஏமஸ்க்கு அவரோட ஹெல்மெட் டேமேஜ் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிஜன் லீக் ஆகிட்டு இருக்கு. எப்படியாச்சும் ஹோல்டனை காப்பாத்தலான்னு பாக்குறாரு. ஆனா இங்கே இருந்தா ஏமஸ் இறந்துருவாருன்னு சொல்லிட்டு, நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமஸ் அனுப்பி விட்டுறாரு. இப்ப அந்த ஹைபிரிட் அப்படியே நம்ம ஹோல்டனை பார்த்து மேல ஏறி வருது. வந்துகினே இருக்கும்போது என்ன நினைச்சதுன்னு தெரியல, திரும்ப கீழே இறங்கி போயிட்டு எதையோ தேடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்த நோட்டீஸ் பண்ணி அந்த இடத்த போய் தோண்ட ஆரம்பிக்குது. அப்படி அந்த இடத்துக்கு கீழே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தா அது ஒரு ரியாக்டர் ஏரியா. ஞாபகம் இருக்கா, இந்த புரோட்டோமாலிகூல்ஸ்க்கு சாப்பாடே ரேடியேஷன் தான். ஃபர்ஸ்ட் சீசன்ல அந்த புரோட்டோமாலிகூல்ஸ் எல்லாமே ரியாக்டரை சுத்தி தான் வளர்ந்துகிட்டு இருந்திருக்கும். அதே மாதிரிதான் ஈரோ ஸ்டேஷன்லயும் அந்த புரோட்டோமாலிகூல்ஸ் வளரணும்னு சொல்லிட்டு தான் ரேடியேஷனை வேணும்னே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதே ரேடியேஷனுக்காக தான் இப்ப இந்த ஹைபிரிட் ரியாக்டர் கிட்ட தோண்டிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை சேம்பரை மட்டும் உடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான், ஷிப்பு காலி. அதுக்குள்ள எப்படியாச்சும் இதை கொல்லணுமேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஏமஸுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ஏரியா ஃபுல்லா சீல் பண்ணி பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கதவை பிச்சுக்கிட்டு உள்ள இருக்க எல்லாமே வெளியே இழுக்கப்படும், அதோட இந்த ஹைபிரிடும் வெளியே போயிடும். ஆனா இப்ப அந்த இடத்துல நம்ம ஹோல்டன் இருக்காரு. அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாட்டுக்கு போயிட்டு அந்த ஏரியாவை சீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், பிரஷரை மட்டும் அதிகமாக்கிட்டாங்கன்னா அந்த ஹைபிரிட் கூட சேர்ந்து நம்ம ஹோல்டனும் போயிடுவாரு. அதனால நயோமி வந்துட்டு, இங்க பாரு நான் ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்றேன், அது வரைக்கும் எதுவும் பண்ணாம இரு அப்படின்னு ஏமஸ் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த சமயம் நம்ம ஆலெக்ஸுக்கு ஒரு ஐடியா வருது. டப்புன்னு இன்ஜின் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு ஜீரோ கிராவிட்டி ஆக்கி விட்டுறாரு. இன்ஜின் ஆன் ஆயிருந்தாதான் ரியாக்டர் ஒர்க் ஆகும், ரியாக்டர் ஒர்க் ஆனாதான் ரேடியேஷன் வெளியே வரும். சோ ஒரு வேளை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த ஹைபிரிடால சென்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி பாக்குறாரு. இவர் நினைச்ச மாதிரியே அந்த ஹைபிரிடுக்கு தெரியல, அப்படியே சுத்தி முத்தி பாக்குது. அவ்வளவுதான், ரியாக்டர் சென்ஸ் ஆகலன்னு சொல்லிட்டு இப்போ ஹோல்டனை நோக்கி வருது. ஐயோ என்னடா அது, ஒரு பிரச்சனையை முடிச்சா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹோல்டன் என்ன பண்றாரு, கீழே கன் இருக்கு அதை தட்டுறாரு, ஜீரோ கிராவிட்டியில மிதக்குது. எப்படியாச்சும் அதை எடுத்து சுட்டுலான்னு பார்த்தா அது மிஸ் ஆகி நவுந்து போயிடுது. போச்சு, அவ்வளவுதான், ஹோல்டன் செத்தாரு. ஏன்னா அந்த ஹைபிரிட் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. அவ்வளவுதான், இதுக்கு மேல விட்டா நம்ம ஹோல்டனை போட்டு தள்ளிடும்னு சொல்லிட்டு ஆலெக்ஸ் திரும்ப அந்த இன்ஜின் ஆன் பண்ணிடுறாரு. இதை அந்த ஹைபிரிட் சென்ஸ் பண்ணிட்டு திரும்ப போய் தோண்ட ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த உடச்சு வயரெல்லாம் புடுங்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு இப்ப வரைக்கும் தெரியல. ப்ராக்ஸி என்ன பண்றாரு, ஏமஸ் சொன்னதுதான் ஒரே வழி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீல் பண்றதுக்காக அந்த மிஷின் எடுக்க போறாரா. அப்ப அங்க இருக்க செடியை பாக்குறாரு. அதை பார்த்ததும் இப்ப இவருக்கு ஒரு ஐடியா வருது. மரங்கள்லாம் எப்படி வளரும், ஒன்னு சூரியனை நோக்கி போகும், இல்லைன்னா தண்ணியை தேடி போகும். அதே மாதிரிதான் இந்த புரோட்டோமாலிகுலும் ரேடியேஷன் எங்க இருக்கோ அதை தேடிதான் இது போகும். சோ நம்ம ரேடியேஷனை யூஸ் பண்ணி இந்த ஹைபிரிட தானா வெளியே வர வச்சு தள்ளி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. அதை
எப்படி பண்ண போறாங்கன்னா, இதான் ஒரு வார்ஷிப் ஆச்சு, உள்ள நிறைய நியூக்ளியர் மிசைல் இருக்கு, அதை வச்சுதான் அதை வெளியே கொண்டு வர போறாங்க. சூப்பரான ஐடியா, கண்டிப்பா அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் ஆஃப் பண்றாங்க. நயோமியும் ப்ராக்ஸியும் அந்த மிசைல் எடுத்துக்கிட்டு வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு அந்த மிசைலுக்குள்ள இருக்கிற கோரை மட்டும் வெளியே எடுக்கிறாங்க. அவ்வளவுதான். அதை வெளியே எடுத்த அடுத்த நிமிஷமே இந்த ஹைபிரிட் சென்ஸ் பண்ணிட்டு வேகமா வெளியே வருது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இந்த கோர் கிட்ட வந்துகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு கிட்ட வந்தது, எல்லாரும் கத்துறாங்க, ப்ராக்ஸி அதை தூக்கி போடுன்னு கத்துறாங்க. ஆனா ப்ராக்ஸி தூக்கி போடவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கு லைட்டா இப்பவும் என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இது நம்மளோட பொண்ணா இருக்குமோ, அப்படி பொண்ணா இருந்துட்டா நம்மளே நம்ம பொண்ணை கொல்ற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கினே இருக்காரு. ஆனா அந்த ஹைபிரிட்ல அதை கண்டுக்குமா என்ன, அப்படியே பாஞ்சு வந்து ஒரு ஜம்ப் அடிக்குது பாருங்க. கரெக்டா இவர் அந்த கோரை தூக்கி போட்டுறாரு. அதை பிடிக்கிறதுக்காக இந்த ஹைபிரிட் ஷிப்பை விட்டு தாவிடுது. இவங்க கரெக்டா ஷிப்பை திருப்பி அந்த நெருப்பு வெளியே வரும்ல, அந்த இடத்துல வச்சு இந்த ஹைபிரிட்டை எரிச்சு விட்டு சாவடிச்சிடுறாங்க. அப்பாடா, ஒரு வழியா அதை சாவடிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டனை காப்பாத்தி கூப்பிட்டு வராங்க. கால் தான் வசமா மாட்டிக்கிச்சு போல, பயங்கரமா அடிபட்டிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ அவனை உயிரோட காப்பாத்திட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம நயோமி ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறாங்க. என்னன்னு பார்த்தா, பூமி கிட்ட புரோட்டோ மாலிகூல்ஸ் இருக்கு, மார்ஸ் கிட்டயும் புரோட்டோ மாலிகூல்ஸ் இருக்கு, ஆனா பெல்டர்ஸ் கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஒருவேளை இப்ப நாளைக்கே போர் வந்துச்சுன்னா பூமியை அவங்க கிட்ட இருக்க புரோட்டோ மாலிகூல்ஸை வச்சு சண்டை போடுவாங்க, மார்ஸ் அவங்க கிட்ட இருக்க புரோட்டோ மாலிகூலை வச்சு சண்டை போடுவாங்க. அப்ப இந்த இடத்துல பெல்டர்ஸ் மட்டும்தான் நிராயுதபாணியா இருப்பாங்க. சோ அவங்களுக்கும் புரோட்டோ மாலிகூல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க, ஒரு மிசைல்ல வச்சு புரோட்டோ மாலிகூல்ஸை ஒளிய வச்சிருப்பாங்களே, அதை ஃப்ரெட்டு கிட்ட கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். அந்த விஷயத்த சொன்னதும் ஹோல்டன் வாயில கைய வச்சுக்கிறாரு. அடி பாவி, என்னடி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி டாக்டரை காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ப்ராக்ஸியோட பொண்ணு மேவை கூட்டு போனார்ல, அந்த டாக்டர் கூட இன்னுமே உயிரோட தான் இருக்கா. அவளை ஒரு பாடுக்குள்ள படுக்க வைக்கிறாரு. அப்படியே ஜூம் அவுட் பண்ணா அந்த இடத்துல இதே மாதிரியே ஏகப்பட்ட பாடு இருக்கு. சோ இவரு நம்ம மேவை மட்டும் வச்சு ஆராய்ச்சி பண்ணல, மே மாதிரியே நிறைய சின்ன பசங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி வீனஸ் கிட்ட இருக்க அந்த யூஎன் ஷிப்பை காமிக்கிறாங்க. பயாலஜிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு பாத்துட்டாங்க, அதை கிட்ட போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோப் அனுப்பி விடுறாங்க. ஆனா எல்லாமே வழியிலேயே உடஞ்சு போயிடுது. அப்புறமா கடைசியா ஒண்ணுதான் எப்படியோ தட்டு தடுமாறி போய் கீழே லேண்ட் ஆயிடுது. அப்ப பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா புரோட்டோ மாலிகூல் அப்படி பரவி இருக்கு. அவ்வளவுதான், 2-3 செகண்ட்ல திரும்ப அந்த ப்ராபும் ஆஃப் ஆயிடுது. இவங்களுக்கு தெரியாதுல புரோட்டோ மாலிகூலை பத்தி. சோ கீழே ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போய் ஆராய்ச்சி பண்ணலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா லேண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அப்ப இவங்கள ஓவர்டேக் பண்ணி இவங்கள ஒரு மார்ஷியன் ஷிப் வாட்ச் அவுட் இருந்துச்சுல, அது லேண்ட் பண்றதுக்காக போகுது. இவங்க ஏன்டா இப்ப இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே அந்த மார்ஷியன் ஷிப்போடைய சிக்னல் போயிடுது. என்னாச்சு, எங்க போச்சுன்னே தெரியல. இவங்க லேண்ட் ஆகுறதுக்குள்ள ஷிப்பு பயங்கரமா ஆடுது. விட்டா ஷிப்பே வெடிச்சிடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு ஆடுது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல டக்குன்னு அப்படியே அமைதி ஆயிடுது. என்னடா அது வித்தியாசமா என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஷிப்புக்குள்ள புரோட்டோ மாலிகூல்ஸ் வந்துருது. இவங்களுக்கு அது என்னன்னே தெரியல. அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்களா, அப்போ சடனா ஒரு செகண்ட்ல அந்த ஷிப்ல இருக்க மொத்த பார்ட்ஸும் அக்கு வேற ஆணி வேறன்னு தனித்தனியா பிரிஞ்சிருது. இதே நிலைமை தான் அந்த மார்ஷியன் ஷிப்புக்கும் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் திடீர்னு சிக்னல் கட் ஆயிருந்திருக்கு. அப்படியே அந்த இடத்துல ஒரு கட்டை போட்டு எபிசோட் முடியுது. இதோட இந்த செகண்ட் சீசனும் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருக்கு இந்த சீரிஸ்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்க. கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தான் போகுது, கண்டினியூ பண்ணலாம்னு தோணுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுதுன்றத சொல்லுங்க. இன்னும் என்னென்னலாம் இந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் பண்ணுது அப்படின்றத 3rd சீசன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்சி. பாய்.